நம்ம தமிழ் சமுதாய வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 6 2 கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழரோட தோற்றத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். தமிழரோட தோற்றத்தை பற்றி நம்ம லைட்டாக ஒரு மேலோட்டம் பண்ண சொல்லிக்கிறேன். நான் இப்போ போன கிளாஸ் பார்த்ததை மொழியியல் ஆய்வு இனவியல் ஆய்வு அப்படின்னு சொல்லி 2 டாப்பிக்காக நம்ம பார்த்துருந்தோம். மொழியியல் ஆய்வு இனவியல் ஆய்வு சேம் அதே தான். மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னவர் யார்? சா அகத்தியலிங்கம். இனங்களின் அருங்காட்சியம் சொன்னவர் யார்? வில்லியம் ஸ்மித். இதை வந்து பார்த்தீங்கன்னா 9 வகை உலகத்தில் வந்து பார்த்தோன்னா 9 வகையான மொழி குடும்பங்கள் இருக்குது சொன்னாங்க. அதில் 4 வகையான மொழி குடும்பங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? இனவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இனத்தின் அடிப்படையில் தான் ஒரு தோற்றத்தை நம்ம இது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சேம் அதுலேருந்து பார்த்துருப்போம். இப்போ தமிழோட வரலாற்று சான்றுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், நடுக்கற்கள், நீலக்கற்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பேடுகள், பாதிரிமார் கடிதங்கள், ஆங்கிலேயரின் ஆவணங்கள், அப்புறம் ஆனந்தரங்கரோட குறிப்பு, கிட்டத்தட்ட ஆனந்தரங்கரோட குறிப்பே கிட்டத்தட்ட 12 தொகுதியில் வெளிவந்திருக்கும். 25 ஆண்டுகள் எழுதியிருப்பாப்புல. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தொல்பொருள் ஆய்வுகள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பாலிசி நோட்ஸில் புதுசாக கொடுத்துருக்கு, அதையுமே நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? நான் இப்போ ப்ரீவியஸ் இயர்லேருந்து இது வரைக்கும் கேட்டதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸில் இருக்கிறதையும் நான் நோட்ஸ் எடுத்து நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை மட்டுமே நல்லா தரவாக பார்த்துக்கிட்டாலே போதும். தொல்லியல் கண்டுபிடிப்புலேருந்து கண்டிப்பாக வந்து 3லேருந்து ஒரு 4 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? இப்போ அந்த அருங்காட்சியங்கள் புதுசாக தொடங்கின அருங்காட்சிகளாக இருக்கட்டும், அப்புறம் இந்த இரும்பின் தொன்மை தமிழகத்திலிருந்து தொடங்கிறது 2 புத்தகம் வெளியிட்டிருப்பாங்க. நம்ம சிஎம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாகவே இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து எந்த ஆண்டு அப்படின்னா 1861. தமிழக தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1961. இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். அவர் தான் வந்து இருந்திருப்பாப்புல. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம தொல்லியல் ஆய்வுகள் என்ன இருக்கு, தொல்லியல் ஆய்வுக்களங்கள். தொல்லியல் ஆய்வுக்களங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அத்திரம்பாக்கம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர். கரெக்டாக சொல்லணும்னா திருவள்ளூர் மாவட்டம். சென்னைக்கு அருகில்னு சொல்லுவாங்க, ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் அத்திரம்பாக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டிக்கு அருகே அத்திரம்பாக்கம். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன், 1 மில்லியன்னா 10 லட்சம், 1.5 மில்லியன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாப்புல. ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தோம்னா இந்திய நில சுற்றாய்வுத்துறை சென்னை கிளை அலுவலராக வந்து 1858 இது பண்ணியிருப்பாப்புல. அத்திரம்பாக்கம்ன்ற திருவள்ளூர் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பழைய கற்கால கருவிகள் இருக்கிற இடங்களா சொல்கிறாங்க. அத்திரம்பாக்கம், குடியம், பரிக்குளம் இதெல்லாம் சொல்கிறாங்க. கொசஸ்தலை ஆற்றுப்படுகை வந்து பார்த்தோம்னா மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்றாங்க. பழைய கற்கால கருவிகள், கைக்கோடாரிகள். ஸோ இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து சுரக்காய் வடிவத்தில் இருக்குது. என்ன வடிவத்தில் இருக்குது? சுரக்காய் வடிவத்தில் இருக்குது. ஆயுதங்கள், கருவிகள், இந்திய துணைக்கண்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கருவிகள் அப்படின்றாங்க. ஒரு கண்டத்துக்குரிய அனைத்து சிறப்பியலும் இருக்கிறனால தான் நம்ம இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் சொல்கிறோம். ஒரு கண்டத்துக்குரிய அனைத்து சிறப்புகள் இருக்கிறனால தான் துணைக்கண்டம் சொல்கிறாங்க. இந்த துணைக்கண்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கைக்கோடாரி தான் கிடைச்சிருக்கு. 1.5 மில்லியன் ஆண்டுகள் வந்து முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 1 மில்லியன்றது 10 லட்சம், 1.5 மில்லியன்றது கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்றாங்க. அதனால தான் சென்னையை வந்து கற்கருவிகள் தொழிலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. சென்னை வந்து பார்த்தோம்னா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. சென்னை வந்து கற்கருவியல் தொழிலகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் பழைய கற்காலம் தமிழ்நாட்டில் தான் துவங்கியது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா பழைய கற்காலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மதராஸ் மரபு அல்லது மதராஸ் பண்பாடு அப்படின்றாங்க. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். 2ஆம் நூற்றாண்டு இப்போ மதராஸ், சென்னை மதராஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு எப்போ பேர் மாற்றப்பட்டதுன்னா 1969 ஜனவரி 14 தான் பேர் மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு தான் இருந்துச்சு. மெட்ராஸ் மாகாணம் என்பது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல்சீமா கடற்கரை மாவட்டங்கள், ஒரிசாவில் கஞ்சம், கர்நாடகாவில் வந்து பெல்லாரி, இந்த மாவட்டங்களில் இதை சுற்றி இருந்தது தான் மதராஸ் பட்டினம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொழிவாரி மாநில சட்டம் 1956 கொண்டு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லைகளை வரையறுக்கிறாங்க. நம்ம தமிழகத்திலிருந்து வடக்கெல்லை வந்து பார்த்தோம்னா திருத்தணியை நம்மகிட்ட இருந்து பிரிக்க பார்த்தப்ப போராடி இது பண்ணியிருப்பாப்புல சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்ட மயிலாப்பூர் பொன்னுச்சாமி சிவஞானம். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்ட மயிலாப்பூர் பொன்னுச்சாமி சிவஞானம் அவர் தமிழகத்தோட வடக்கெல்லையை இது பண்ணியிருப்பாப்புல. தெற்கெல்லையை வந்து பார்த்தீங்கன்னா நேசமணி அவர் வந்து இது பண்ணியிருப்பாப்புல. அது வந்து அப்படின்னா மொழிவாரி மாநில சட்டம் வந்து 1956 வந்து பிரிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா மதராஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் மதராஸ் மரபு அல்லது மதராஸ் பண்பாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
2ஆம் நூற்றாண்டிலே வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இமிழ்கடல் வேலி தமிழ்நாடு ஆக்கி அப்படின்னு தமிழ்நாடுன்ற பேர் இடம்பெற்றிருந்தாலும் நமக்கு ப்ராப்பராக வந்து எப்போ தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 1967 ஜூலை 18 மசோதா, 1968 சட்டம், 1969 தான் பேர் மாற்றப்படுது. அப்போ தமிழ்நாடு பேர் மாற்ற சட்டம்னு கேட்டாங்கன்னா 68, மசோதான்னு கேட்டாங்கன்னா 1967 ஜூலை 18, பேர் மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1969 ஜனவரி 14. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதராஸ் பண்பாடு, அதான் மதராஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட கால வரலாற்றின் தந்தை வந்து யாருன்னா ராபர்ட் புரூஸ்வுட். அதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், இந்தியர்கள்ட்ட வந்து வரலாறை பற்றி கேட்டால் உட்காந்து கதை சொல்லுவாங்களே தவிர்த்து நமக்கு எழுத்துப்பூர்வமான எதுவும் கிடையாது. ஓகேங்களா. ஆனால் ராபர்ட் புரூஸ்வுட் 1863 அப்புறம் வந்தது பிறகு தான் ஒரு ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. சொரக்கா வடிவத்தில் வந்து பழைய கற்கால கருவி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் அவர் இந்திய வரலாற்றின் முற்பட்ட இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட கால வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க ராபர்ட் புரூஸ்வுட். இந்தியாவிலே மிகப்பெரிய பரவலான தொன்மைமிக்க வரலாற்றுக்கு முற்பட்ட ஆய்வுக்களம் எங்க இருக்கு அப்படின்னா அலெக்சாண்டர் ரே, அப்புறம் அவருக்கு அப்புறம் வந்து அலெக்சாண்டர் ரே அத்திரம்பாக்கம் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 1876 வந்து ஜாகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இது பண்ணியிருப்பாப்புல, முதுமக்கள் தாளியலின் தோட்டம் சொல்லுவாங்க ஆதிச்சநல்லூரை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வாசவ சமுத்திரம் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு. செங்கல்பட்டு பொறுத்தவரை 2 விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது செங்கல்பட்டுல தான். முதல் சுயமரியாதை மாநாடு, சுயமரியாதை தொடர்பாக அதிகாரப்பூர்வமான நாளிதழ் என்ன நாளிதழ்ப்பா? குடியரசு. குடியரசு எந்த ஆண்டுப்பா? 1925 மே மாதம் 1ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர் சிறையில் தான் அந்த குடியரசுன்ற இதில் வந்து தொடங்கியிருப்பாங்க. தொடங்கினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியாரும் தங்கப்பெருமாள் பிள்ளை. இவங்க 2 பேர் தான் குடியரசு இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம குடியரசுனால பெரியார் நம்ம ஞாபகத்தில் வச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் யாருன்னா இது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் 12வது புத்தகத்தில் போட்டிருக்காங்க. தங்கப்பெருமாள் பிள்ளையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ குடியரசுன்ற இதில் தொடங்கினவர் யாருப்பா? பெரியாரும் தொடங்கியிருப்பாரு, தங்கப்பெருமாள் பிள்ளையும் கோயம்புத்தூர் சிறையில் வச்சு தொடங்கியிருக்காங்க குடியரசு பண்ற இதழ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. 1925 தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எப்போ, எந்த வருஷம்? 1929. இது வந்து கொஞ்சம் குழப்பற விஷயம். 1929, 1930, 31 இது வந்து பார்த்தோம்னா சுயமரியாதை மாநாடுகள் நடைபெற்ற இடம். ஆனால் சுயமரியாதை மாநாடுகள் எந்தெந்த ஆண்டில் நடைபெற்றது? 1929, 1930, 1931. அப்புறம் முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது செங்கல்பட்டு. இது எப்படி இந்த விஷயம் நமக்கு குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் வட்டமேசை மாநாடு எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1930, 31, 32. 30 முதல் வட்டமேசை மாநாடு, 2ஆம் வட்டமேசை மாநாடு 31, 3ஆம் வட்டமேசை மாநாடு 32, 30, 31, 32. இது முதல் சுயமரியாதை மாநாடு 29. ரெண்டுமே நியரஸ்டா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெற்றது வந்து பார்த்தீங்கன்னா 1885, 86, 87. அது வந்து எப்போ நடைபெற்றிருக்கணும் அப்படின்னா மும்பை, கல்கட்டா, சென்னையில் நடைபெற்றிருக்கும். 85, 86, 87 ஒரு ஞாபகத்துக்காண்டி கம்பேர் பண்ணி சொல்றேன் நான், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா செங்கல்பட்டு வந்து வாசவ சமுத்திரம் அப்படின்ற இடத்துல இருக்கு. இது வந்து கிபி 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுல வந்து இது பண்ண இடங்களா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூம்பு வடிவ ஜாடி, அம்போராவின் கழுத்து பகுதி, இது அப்படியே தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கூம்பு வடிவ ஜாடி மற்றும் அம்போராவின் கழுத்து பகுதி எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வாசவ சமுத்திரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கருப்பு சிகப்பு பானை அப்படின்ற இதுலயும் இருந்திருக்கு. உரைக்கிணறு நம்ம கீழடியிலையும் உரைக்கிணறு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நம்ம 6ஆம் நூற்றாண்டிலே வந்து ஒரு எழுத்தறிவு பெற்ற சமூகமா இருந்திருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சான்று எங்க இருந்திருக்கு அப்படின்னா கீழடியில இருந்திருக்கு. கீழடி எங்க இருக்குன்னு கேட்பாங்க அப்படின்னா மதுரையிலிருந்து 10 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுக்கா கொந்தகை கிராமம் பள்ளிச்சந்தை திடல் அப்படின்ற இடத்துல இருக்கு. எங்க இருக்கு? கொந்தகை கிராமம் பள்ளிச்சந்தை திடல். இதை நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கிறோம். ஏன்னா போனதில் எப்படி கேட்டாங்க ஒரு கொஸ்டின்னா கொந்தகை கிராமம் அப்படின்ட்டாங்க. இப்போ கூட கீழடி அருங்காட்சியகம், திருநெல்வேலி அருங்காட்சியம் சொல்லி கொந்தகை கிராமத்தில் வந்து ஃபண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஈரோடு இன்னும் 2-3 இடங்கள்ல வந்து மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 15 அருங்காட்சியகங்கள் இருக்கு. இல்லை கீழடியும் ஒன்று முக்கியமானது, காந்தி மியூசியமும் அருங்காட்சியகம் தான். இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சரி, 1, 2ஆம் நூற்றாண்டுல கூம்புடி வஜாடி, அம்போராவின் கழுத்து பகுதி, கருப்பு சிவப்பு பானை, உரைக்கிணறுலாம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? வாசவ சமுத்திரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பையம்பள்ளி வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ண இடங்கள் தான். பையம்பள்ளி வந்து பார்த்தோம்னா வேலூர் மாவட்டத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து திருப்பத்தூர் வந்து மாவட்டம் பிரிச்சுட்டாங்க. இப்போ திருப்பத்தூரில் இருக்கு, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. SR ராவ்ன்றவர் 1964 இது பண்ணியிருக்காப்புல. 1964 இது பண்ணியிருக்காரு. ஜவஹர்லால் நேரு இறந்த ஆண்டு 1964 தான். ஓகேங்களா. லோத்தல் ஆய்வு நடத்தியவர், லோத்தல்ல வந்து குஜராத்தில் இருக்கு. குஜராத்தில் வந்து லோத்தல்ல வந்து ஆய்வு நடத்தியவர் இவர். மயிலாடும் பாறை இதை தவிர்த்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி, மோதூர், தொரப்பள்ளி இதெல்லாம் பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. தருமபுரி அப்படின்னாலே நீங்க 2 விஷயத்துல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தகடூர், அதியமானுக்குரிய மலை வந்து தகடூர் யாத்திரை. அது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்கு. அதியமானோட ஃப்ரெண்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு பேர் என்னது? அவ்வை. அவ்வைன்னு என்ன பொருள்பா? அவ்வைனா மதிப்புக்குரிய பெண் என்று பொருள். அவ்வைன்னு என்ன பொருள்? மதிப்புக்குரிய பெண் என்று பொருள். கண்ணகின்னு என்ன பொருள்?
கண்களால் நகுபவள் என்று பொருள். கண்ணகி என்றால் கண்களால் நகுபவள் என்று பொருள். அவ்வை என்றால் மதிப்புக்குரிய பெண் என்று பொருள். ஓகேங்களா? தருமபுரி மாவட்டத்தில் முதல்ல சுய உதவி குழு கூட ஸ்டார்ட் பண்ண மாவட்டம் வந்து தருமபுரி மாவட்டம். 1989 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மோதூர் துறப்பள்ளியும் அதே மாதிரி தான். கிருஷ்ணகிரி வந்து மயிலாடும்பாறை, பையம்பள்ளி திருப்பத்தூர். இதில் வந்து 1964 SR ராவுன்றவர் என்ன பண்ணியிருப்பாப்ல, லோத்தல் ஆய்வு நடத்தினவர் தான் இங்கேயும் இது பண்ணியிருக்காப்ல. ஓகேங்களா? வாசவ சமுத்திரம்ன்றது 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போரா கூம்புடிய ஜாடி இதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. உரைக்கிணறு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது புதிய கற்கால கருவிகள். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் புதிய கற்கால கருவி இல்லாத இடம்ன்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம புதிய கற்கால கருவியில் எங்கே கிடைக்குது, பழைய கற்கால கருவியில் எங்கே கிடைக்குது அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக படிச்சாகணும். புதிய கற்கால கருவி பையம்பள்ளின்றது புதிய கற்கால கருவிகள். ஓகேங்களா? கற்கோடாரிகள் அது வந்து பழைய கற்காலம். அத்திரம்பாக்கம்ன்றது பழைய கற்காலம். சுரக்கா வடிவத்தில் இருக்கிற கைக்கோடாரி நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னா 2000 1000 கிமு 2000 1000. இதில் வந்து பார்த்தோம்னா வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. கேழ்வரகு பயிர் நம்ம படிச்சிருக்கோம், 2 தான் படிச்சிருக்கோம் நம்ம. அதாவது தமிழரோட தோற்றத்தை பற்றி அறியும்னா ஒன்று பார்த்தோம்னா 4 வகையான கருதுகோள்கள் நம்ம பார்த்தோம். குமரிக்கண்ட கோட்பாடு, தென்னிந்திய கோட்பாடு, நிலநடுக்கடல் கோட்பாடு. இந்த வேளாண்மை செய்ததற்கான சான்று நமக்கு எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் ஆஸ்திரேலியர்கள். அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம வந்து முதல் வேளாண்மை பண்ணியிருப்பாங்க. மாமன் மகளை திருமணம் செய்து கொள்ளும் பழக்கம் இதெல்லாம் வந்து முதல்நிலை ஆஸ்திரேலியா இருந்துட்டு. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்கால கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? புதிய வேளாண்மை செய்வதற்கான சான்றுகள் கேழ்வரகு பயிர். முதல்நிலை ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணியிருப்பாங்க, தென்னை வாழைலாம் வந்து பயிரிட வந்து வேளாண்மை பண்ணுறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. புதிய கற்கால கருவிகள் கிடைச்சிருக்கான சான்று நமக்கு எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே திருப்பத்தூர், மயிலாடும்பாறை, அதுக்கப்புறம் வந்து துறப்பள்ளி, மோதூர் இதெல்லாம் வந்து புதிய கற்கால கருவிகள் கிடைச்சிருக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்காங்களா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளம் தோண்டி குடிசைகள், வட்ட வடிவ குடிசை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் தான். பள்ளம் தோண்டி குடிசைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவ குடிசையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட வாழ்விடங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சிகப்பு நிற மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து பையம்பள்ளி. அப்போ பையம்பள்ளியை பொறுத்த வரைக்கும் யார் கொண்டு வந்திருக்கா, SR ராவ் கொண்டு வந்திருக்காரு. எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காப்ல, 1964. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகம் செயற்கை துறைமுகம் 1969 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க குஜராத் லோத்தல்ல. இவர் 64 அங்கே ஆய்வு நடத்தினதான் சேம் இவர் தான் இது பண்ணியிருக்காரு. இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. என்னது பையம்பள்ளின்றது. இது புதிய கற்கால கருவிகள் வந்து கண்டுபிடிச்ச இடங்களா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரின்றது மயிலாடும்பாறைன்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. மோதூர் துறப்பள்ளி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா? கருப்பு சிவப்பு பானை ஓடுகள்லாம் கிடைச்சதா சொல்றாங்க, ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பூம்புகார்ன்றது இப்போ சமீபத்தில் என்ன சொல்றாங்க, 38வது மாவட்டமாக பிரிச்ச மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து பிரிச்சது. நாகப்பட்டினம் மாவட்டம் நமக்கு கம்பர் தான் ஞாபகத்தில் வருவார். தமிழ் வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கம்பர். தமிழ் வேந்தர் வந்து யாரு, கம்பர். இது இப்போ நம்ம பழைய சமச்சீர் புத்தகத்தில் தமிழ் வேந்தர்னா யாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க, கம்பர். இப்போ மயிலாடுதுறை என்ற பூம்புகார்ன்றது மயிலாடுதுறை மாவட்டம். பூம்புணல் அப்படின்னா வைகையாறு. அதான் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோடிகள் மாமலை போட்டுறதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் வந்து பூம்புணல் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாப்ல. அப்போ பூம்புணல் அப்படின்றது எதை குறிப்பிடுகிறது என்றால் வைகை யாரை குறிப்பிடுகிறது. பூம்புகார்ன்றது மயிலாடுதுறை மாவட்டம். ஓகேங்களா? இந்த வைகை யார், இது கம்பேர் சொன்னது. கடல் கொண்ட காவிரி பூம்பட்டினம் கடலடி ஆய்வுகள். இது வந்து கடல் கொண்ட காவிரி பூம்பட்டினம். தேசிய கடலாய்வு நிறுவனம் நம்ம கோவால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய கடலாய்வு அப்படின்ற நிறுவனத்தை வந்து கோவால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சங்ககால துறைமுகம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதான். நம்ம சங்ககால துறைமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புகார் நகரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடந்ததை பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து எந்த நூல், பட்டினப்பாலை. சோழர்களை பற்றி குறிப்பிட்டாலும் அந்த பட்டினப்பாலை தான். சேரர்களை பற்றி குறிப்பிட்டா 1810, பாண்டியர்களை பற்றி குறிப்பிட்டா மதுரை காஞ்சி. அதே மாதிரி பரிபாடலும் குறிப்பிடும். அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வந்து தாமரை பூ இதழ் இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்ற நூல் வந்து பார்த்தோன்னா பரிபாடல். தமிழின் முதல் இசைப்பாடல் வந்து பார்த்தோம்னா பரிபாடல் தான். தமிழின் முதல் இசைப்பாடல் வந்து யாரு, அப்படி சொல்ற நூல் வந்து பரிபாடல் தான். அதே மாதிரி தமிழ்ல வந்து முதல் இசை ஆசிரியர் இப்போ இளையராஜா அனிருத்துன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி மதுரைக்காரர் தான் முதல் இசை ஆசிரியர் இருந்திருக்காரு, மதுரை கவி பாஸ்கர் தாஸ் அப்படின்னு சொல்லி. நம்ம பழைய சமச்சீர் புத்தகத்தில் பழையில இருப்பாப்புல பொம்மலாட்டம்ன்ற ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாப்புல. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால துறைமுக நகரம். சங்கம்ன்றது என்ன மொழி சொல்லுப்பா? சங்கம்ன்றது சமஸ்கிருத மொழி சொல். அப்போ சங்கம்ன்ற வார்த்தை முதல் எதில் இடம் பெற்றது? போன தடவை சொன்னீங்க சங்கம்ன்ற வார்த்தை முதல் எதில் இடம் பெற்றிருக்கு? அப்பர் தேவாரத்தில் இடம் பெற்றிருக்கு. ஆனால் சீத்தலை சாத்தனார் வந்து முதல்ல பயன்படுத்தியிருப்பார் 2ஆம் நூற்றாண்டில். 8ஆம் நூற்றாண்டில் வந்து அப்பர் தேவாரத்தில் பயன்படுத்தியிருப்பாப்ல. தமிழன்ற வார்த்தையை முதல் பயன்படுத்தினவர் யாரு? அப்பர் தான். அப்பருக்கு வேற என்னென்ன பேர் இருக்கு? தர்மசேனர், மருள்நீக்கியர், வாகீசர், ஆளுடைய அரசு, திருநாவுக்கரசு. ஓகேங்களா? இவருக்கு அப்பர்னு பேர் வச்சவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். சங்கால துறைமுக பட்டினத்தில் பட்டினப்பாலை முக்கியமான நூலா சொல்றாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பட்டினப்பாலை ஏன் முக்கியமான நூலா சொல்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா புகார் நகரத்தில் ஏற்றுமதி இறப்பு ரோமானியர்கள் அதிகமாக வந்து ஏற்றுமதி இறக்குமதி வந்து அங்கே தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால தான் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் யாரை வந்து யவனர்கள் என்று குறிப்பிடுறாங்க? ரோமானியர்களையும் கிரேக்கர்களையும்.
11th புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் எக்ஸ்ட்ரா வந்து மேற்கு ஆசியர்கள் அவங்களையும் வந்து குறிப்பிட்டதாக போட்டிருக்காங்க. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம தமிழர்கள் அவங்க யவனர்கள் குறிப்பிடுறாங்க. நம்ம யவனர்கள் தமிழர்கள் எவ்வாறு அழைத்தனர்? திரமிளிக்கே என்று அழைத்தனர். எப்படி சொல்றாங்க? திரமிளிக்கே. அப்ப யவனர்கள் வந்து தமிழர்களை திரமிளிக்கே என்று அழைத்தனர். தமிழர்கள் வந்து அவங்கள யவனர்களை வந்து பார்த்தோம். யவனர்கள் யாரை சொல்றாங்க? ரோமானியர்களையும் கிரேக்கர்களையும் எக்ஸ்ட்ரா வந்து மேற்காசியர்களையும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனால் சங்ககால துறைமுகத்தில் வந்து பட்டினப்பாலை ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்றாங்க. அது பூம்புகார்ன்றது அங்கதான் இருக்கு. ஏன்னா வந்து சோழர்களோட தலைநகரம் வந்து பார்த்தோம்னா உறையூர், திருச்சி, அதாவது உறையூர் தான் சொல்றாங்க. இப்போ வந்து திருச்சின்னு இருக்கு. ஓகேங்களா? சரி, படகு சுவர் இருந்ததுக்கான அடையாளம் கிடைச்சிருக்கு. புத்த சமயம் இருந்ததுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க இருக்கிற இடம் வந்து விகாரம் சொல்லுவாங்க. புத்த விகாரம், இடிபாடுகள், கடலாடி அருங்காட்சியகம், யவனர் குடியிருப்புகள். நமக்கு தெரியும் யவனர் குடியிருப்புகள். அப்போ வந்து யவனர்ன்ற நம்ம யாரு நம்ம சொல்லிட்டோம். நம்ம யவனர்ன்றவங்க யாரு? கிரேக்கர்கள், ரோமானியர், அவங்கள தான் சொல்றோம். ஓகேங்களா? அப்படின்னா பூம்புகார்ன்றது இந்த யவனர் சம்பந்தமாகவும் புத்த விகாரம், இடிபாடுகள் இந்த மாதிரி வந்துட்டாலே வந்து பூம்புகார். ஓகேங்களா? அடுத்து வந்து அரிக்கமேடு. அரிக்கமேடுனால நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க புதுச்சேரி தான். இந்த கேள்வி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு எங்க உள்ளது? புதுச்சேரி. இன்னொரு கூட்டுல எப்படி கேட்டிருக்காங்க? அரிக்கமேடு தஞ்சாவூரில் உள்ளது. பின்ன கொஸ்டின் நான் காட்டுறேன். நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம எங்க இருக்குன்ற மாதிரி கேட்டுறாங்க. அப்படின்னா அது முதல் 1940 மற்றும் 44 இந்த காலகட்டங்களில் வந்து ஆர்டிமர் வீலர் தான் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்திய தொழில்துறை சார்பா சென்னை கிளை தலைவராக இருந்திருக்காப்புல. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா அரிக்கமேடு கரெக்டா சொல்லணும்னா பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் அப்படின்ற இடத்துல இருக்கு. எப்படி வந்து இப்போ கீழடி எங்க இருக்குன்னு நம்ம கேட்டாங்க சொல்லுவான். கீழடின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் தாலுகா, கொந்தகை கிராமம், பள்ளிச்சந்தை திடல் அப்படின்ற இடத்துல இருக்கு. அதே மாதிரி அரிக்கமேடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் அப்படின்ற இடத்துல அரிக்கமேடு இருக்கு. பாண்டிச்சேரி இப்போ புதுச்சேரி மாற்றிட்டாங்க. பாண்டிச்சேரின்றது எப்படி பேர் மாதிரி இருக்கு? புதுச்சேரின்னு இருக்கு. 2006 ஒரு புக்கில் போட்டிருக்காங்க. இன்னொரு புக்கில் 2007 போட்டிருக்காங்க. இப்போ 6 எங்க போகும்? சேரியில தான் போகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2006 பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு பேர் மாற்றப்பட்டது. ஓகேங்களா? இன்னொரு 2006 இருந்தா 2006 எடுங்க, இல்லைன்னா 2007 இருந்தா 2000. ரெண்டுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சங்ககால சான்றுகளை பொறுத்த வரைக்கும் ரோம் நாட்டு நாணயங்கள், இந்த கேள்வி கண்டிப்பா கேட்கறாங்கப்பா. ரோம் நாட்டு நாணயங்கள் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. திருநெல்வேலியில கிடைக்கல. இந்த கேள்வி ஓயாம கேட்டுட்டே இருக்காங்க. திருநெல்வேலியில ரோம் நாட்டு நாணயங்கள் கிடைக்கல. கரூர்ல கிடைச்சிருக்கு, மதுரையில கிடைச்சிருக்கு, அழகன் குளத்துல கிடைச்சிருக்கு ரோம் நாட்டு நாணயங்கள். ஓகேங்களா? கோயம்புத்தூர்லயும் கூட கிடைச்சிருக்கு. ஆனா திருநெல்வேலியில கிடைக்கல. ஏன்னா திருநெல்வேலியில கிடைக்குன்னு ரெண்டு எக்ஸாம்ல வந்து நமக்கு கூட்டுலயே வைக்கிறாங்க. திருநெல்வேலியில கிடைக்கல. இது மட்டும் நல்லா ஞாபகம். ரோம் நாட்டு நாணயங்கள் திருநெல்வேலியில கிடைக்கல. மற்ற எங்க அதிகமாக கிடைச்சு? கரூர், கோவை, மதுரை, அழகன் குளம். மதுரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, சரக்கு கிடங்கு ரோமானிய வணிக நிலையம் ரொம்ப முக்கியம். ரோமானிய வணிக நிலையம் இந்த கேள்வி அடுத்து வரும். ரோமானிய வணிக நிலையம் என்று வர்ணிக்கப்படுகிறது. அப்படின்னா ரோமானிய வணிக நிலையம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரிக்கமேட்ல தான் இருக்கு. இந்த கேள்வி, இந்த ரெண்டு கேள்வியும் அடுத்தடுத்து கேட்கிறாங்கப்பா. அரசர் அகஸ்டஸ் காலத்தில் வாணிபம் உச்சக்கட்டத்தை எட்டியது. இது 1ஆம் நூற்றாண்டு. இந்த அகஸ்டஸ் வந்து 1ஆம் நூற்றாண்டு காலத்துக்காரு. இவர் காலத்துல வந்து பார்த்தோம்னா வாணிபம் உச்சக்கட்டத்தை எட்டியதுன்றாங்க. இந்து மாக்காடல் மனித நாகரிகம் தோன்றிய இடம். நம்ம மாட்டிமறிவில் இவர் தான் சொல்லியிருப்பாப்புல. என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்படி நம்ம மனிதனோட தமிழரோட தோற்றத்தை பார்க்குறப்ப என்ன பார்த்தோம் நம்ம, எப்படி ஆயினும் இந்து மாக்காடல் தான் தமிழரோட தோற்றமா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மாட்டிமல் வீலர். இவர் வந்து 1944 இந்த காலகட்டங்கள இது பண்ணியிருக்காரு. பாண்டிச்சேரி அரியாங்குப்பம்ன்ற இடத்துல 2 விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு. ஒன்று, அகஸ்டஸ் காலத்தில் உச்சநிலையை அடைஞ்சது, வணிபம் வந்து உச்சநிலையை அடைஞ்சது. ரோமானியரோட வணிக நிலையம் இருந்திருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ரோம நாட்டு நாணயங்களும் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுமணல். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுருக்காங்கப்பா. கொடுமணம் என்று 1810 குறிப்பிடப்பட்டுள்ளது. 1810 வந்து பார்த்தீங்கன்னா 10 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிட்ட நூல் தான் வந்து 1810. நமக்கு முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கவில்லை. 1810க்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது இரும்பு கடலை. ஓகேங்களா? கொடுமணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரோடு. நொய்யல் ஆற்றங்கரை ஈரோடு ரொம்ப முக்கியமான நொய்யல் ஆற்றங்கரை. இரும்பு உருக்கு ஆலை இருந்ததுக்கான சான்று. இது அப்படியே நீங்க ஒரு தடவை கேட்டுட்டு இன்னைக்கு இந்த பிடிஎஃப் வாங்கி படிச்சிருங்க. இதுல வந்து கண்டிப்பா 2 to 3 கொஸ்டின் வந்துடும். இரும்பு உருக்கு ஆலை இருந்ததுக்கான சான்று கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அந்த பட்டு ஃபுல்லாமே கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரூர், ஈரோடு, ரோம் நாட்டு நாணயங்கள் அந்த பட்டு அதிகமாக கிடைச்ச சொல்றாங்க. ஓகேங்களா? வணிக மையமும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அணி புடைப்பு மணிகள், கேமியோ, மொகஞ்சதாரா மாதிரியே வந்து அணி புடைப்பு மணிகள் வந்து கிடைச்சிருக்கு. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள். 1810 கொடுமணம்ன்றத விலை மதிப்புமிக்க கற்கள் கிடைச்சா சொல்றாங்க. ஓகேங்களா? 1810 கொடுமணம். இதை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா சுப்ராயிலு. இதோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 2 முதல் கிபி 2 என்று குறிப்பிட்டிருக்கார். கொடுமணல் ஈரோடு நொய்யல் ஆற்றங்கரை. ஓகேங்களா? 1810 மதிப்புமிக்க இது கிடைச்சா சொல்றாங்க. ரோமானிய நாட்டு நாணயங்கள் கிடைச்சா சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கரூர் வஞ்சி.
3 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. காமனா சேர மன்னர்னு போட்டிருக்காங்க. பள்ளி புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 சேர மன்னர்கள். 3 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எந்த கல்வெட்டு? புகழூர் கல்வெட்டு. ஓகேங்களா? சேம் அதே தான். சேர சோழ பாண்டியரை பத்தி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேரர்களை பற்றி குறிப்பிடும் சோழர்களை பற்றி கிராம நிர்வாகம் பற்றி குறிப்பிட்ட அந்த கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேங்களா? 919 921 வரைக்கும். அப்படின்னா வந்து உத்தரமேரூர் வந்து பார்த்தோம்னா உத்தரமேரூர் இது வந்து கிரந்த எழுத்து. உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து என்ன எழுத்துன்னு கேட்பாங்க. மொத்தம் 3 வகையான கல்வெட்டுகள் நான் போன தடவை நான் சொன்னேன் உங்ககிட்ட. என்னென்ன கல்வெட்டு? தமிழ் பிராமி கல்வெட்டு, கிரந்த எழுத்து, வட்டெழுத்து. இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு நமக்கு 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாட்டில் கிடைக்குது. கிரந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசக்குடி செப்பேடு, அப்புறம் செந்தலை செப்பேடு, அதுக்கப்புறம் என்னது உத்தரமேரூர் கல்வெட்டு. இல்லை செந்தலை கல்வெட்டுன்றது முத்தரையர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. நம்ம பார்த்தோம் குட்டி திருக்குறள் நாலடியார் என்ன சொல்லுது? முத்தரையர்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? சரி, இப்போ என்னது போலூர் கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. மானூர் கல்வெட்டு பாண்டியர்களோட கிராம நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. பாண்டியரோட கிராம நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு என்ன கல்வெட்டு? மானூர் கல்வெட்டு. சோழர்களை பத்தி சொல்லுச்சுன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு. இது திருச்சிராப்பள்ளி கல்வெட்டுன்னு ஒன்று வரும். அது சேரர்களோட கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்றது திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு வரும். ஓகேங்களா? அடுத்து பொருந்தல். பொருந்தலை பொறுத்த வரைக்கும் பழனி அருகே இருக்குன்றிருக்காங்க. பொருந்தல் திண்டுக்கல் 4 கால் கொண்ட நெல் ஜாடிகள் அரிசியுடன் உணவாக. அப்படின்னா அவங்க அரிசியை சாப்பிட்டுருக்காங்க, அரிசியை தான் உணவாக சாப்பிட்டுருக்காங்கன்றதுக்கான சான்று எங்க கிடைச்சிருக்கு? திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல்ல கிடைச்சிருக்கு 4 கால் கொண்ட நெல் ஜாடிகள். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தோன்னா அம்பாரா ஜாடி எங்க கிடைச்சி? வாசவ சமுத்திரத்தில் கிடைச்சிச்சு. நம்ம பார்த்தோம் அம்பாரா ஜாடி உரைக்கிணறுலாம் எங்க கிடைச்சிச்சு? வாசவ சமுத்திரத்தில் கிடைச்சிச்சு. கற்கோடாரி சுரக்காவடியில் கற்கோடாரி எங்க கிடைச்சிச்சு? அத்திரம்பாக்கத்தில் கிடைச்சிச்சு. ரோம் நாணயங்கள், அதாவது ரோமோட வணிக நிலையம் எங்க இருக்கு? அரிக்கமேடுல இருக்கு. ரோமனோட வணிக நிலையம் எங்க இருக்கு? அரிக்கமேடுல இருக்கு. 4 கால் கொண்ட நெல் ஜாடிகள் எங்க இருக்கு? அரிசியுடன் இருக்க பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இரும்பினால் ஆன கதிர் அறிவால், ஈட்டி, கொழுமுனைகள், நெல் விளைத்த இவங்க நெல் விளைச்சு அரிசியை சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, அரிசியை உணவாக சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இவங்க நெல் விளைச்சதற்கான சான்று நமக்கு கிடைச்சா சொல்றாங்க. கண்ணாடி மணிகள் பச்சை, நீலம், சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, இந்த மாதிரி கண்ணாடி மணிகள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. கண்ணாடி மணிகள் எங்க கிடைச்சுன்னு கேட்டிருக்காங்கப்பா. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கண்ணாடி மணிகள் எங்கப்பா கிடைச்சிருக்கு? பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. ரோம் நாட்டு வணிக நிலையம் எங்கப்பா இருக்கு? அரிக்கமேடு. ஓகேங்களா? ரோம் நாணயங்கள் அதிகமாக கிடைச்ச இடம் எங்கப்பா இருக்கு? கரூர். ஓகேங்களா? பல சுரக்கா வடிவத்தில் கற்கோடாரி எங்கப்பா கிடைச்சிருக்கு? அத்திரம்பாக்கம். ஓகேங்களா? புகழூர் சேர மன்னர்களை பற்றி சொல்ற புகழூர் கல்வெட்டு எங்கப்பா கிடைச்சிருக்கு? கரூர். நெல் ஜாடியுடன் 4 கால் கொண்ட நெல் ஜாடியுடன் கொண்ட அரிசி அது எங்கப்பா கிடைச்சிருக்கு? பொருந்தல். கண்ணாடி மணிகள் எங்கப்பா கிடைச்சிருக்கு? பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல். ஓகேங்களா? தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட ஓடுகள் கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி கொண்ட எழுத்துக்கள் கொண்ட ஓடுகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கு தெரியும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட தமிழ் பிராமி எழுத்து அந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்தோம்னா சமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாக வளைந்து ஓடும் அந்த இதில் கொடுங்கை அல்லது வாரின்னு சொல்லுவாங்க. சமணர்கள் ஃபுல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. மாங்குளம், ஆனைமலை, அரச்சலூர், கொங்கை, கொங்கர் புளியங்குளம், இந்த இடங்கள்லாம் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்பட்ட இடங்களா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? தமிழ் பிராமி பானை ஓடுகள் எங்கே கிடைச்சா நம்ம சொல்றாங்க? இப்போ திண்டுக்கல்ல பொருந்தல்லையும் கிடைச்சிருக்கா சொல்றாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து கீழடியிலுமே கிடைச்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் சமூகம் வந்து பார்த்தோன்னா 6ஆம் நூற்றாண்டுல எழுத்தறிவு பெற்ற சமூகமாக சொல்றாங்க. கீழடி வந்து நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். அதனால தான் வந்து ஐராவத மகாதேவனா இருக்கட்டும், ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்களும் வந்து என்ன சொல்றாங்க? இது வந்து பார்த்தோம்னா கீழடி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்தோடு தொடர்புடையது அப்படின்ற ஒரு கூற்றையும் வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஆர் பாலகிருஷ்ணன், ஐராவத மகாதேவன் ரெண்டு பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிப்பா. அடுத்து வ ஐ ரா என்ற தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மோதிர ஸ்டாண்டு கிடைச்சிருக்குப்பா. எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல்ல. ஓகேங்களா? வ ஐ ரா அப்படின்ற தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மோதிர ஸ்டாண்டும் கிடைச்சிருக்கு. 2014 பீட்டா அனலிட்டிகா அமெரிக்கா அங்க என்ன பண்ணிருக்காங்க? 2014 C14 அதாவது கதிரிக்கு அதாவது ஒரு தோற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உள்வெட்டு தோற்றம் மரத்தோட உள்வெட்டு தோற்றத்தை வச்சு அதோட காலமுறையை கண்டுபிடிக்கலாம். இல்லை C14 கார்பன் கதிரிக்க முடியும், அது மூலமா கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா அனலிட்டிகா அப்படின்ற இடத்துல கிமு 490 அப்படின்ற இது பெருங்கற்காலம் தான் இது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. C14 முறையில் வச்சு கார்பன் C14 முறையை வச்சு இது 490 இந்த பொருந்தல் திண்டுக்கல் வந்து பார்த்தோம்னா. ஓகேங்களா? அடுத்து வந்து பெருங்கற்காலம்ன்றது என்னது அப்படின்னா மெகாலித்திக் ஏஜ்ன்றாங்க. அதாவது மெகாலித்திக்னா கிரேக்க சொல். மெகா என்றால் பெரிய, லித்திக் என்றால் கல். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் அதான் வந்து பெருங்கற்காலம். ஓகேங்களா? நமக்கு நடுகள் நம்ம பார்த்தோம். நம்ம நடுகள் வழிபடும் முறைகளை பற்றி குறிப்பிடும் நூல் எந்த நூல்? தொல்காப்பியம். நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அது வந்து எழுத்து, சொல், பொருள் 3க்கு தான் சொல்லணும். ஆனால் வந்து பார்த்தோம்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு அணிக்க விளக்கம் கொடுக்கறது எந்த நூல்? அகத்தியம். ஓகேங்களா? அகத்தியத்தோட ஆசிரியர் யாரு?
அகத்தியர். அவர் வந்து புலவர்களின் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். யார்? அகத்தியர். அகத்தியரோட மாணவர் தான் யாரு? தொல்காப்பியர். அகத்தியருக்கு மொத்தம் 12 மாணவர்கள். அதில் முதல் மாணவராக இருக்கிற தொல்காப்பியர் எழுதின நூல் தான் வந்து என்னது? தொல்காப்பியம். அதனால தான் தொல்காப்பியத்தை என்ன சொல்றாங்க? தமிழின் உயிர் நூல், மனித பண்பாட்டின் விதை என்று குறிப்பிடுறாங்க. தொல்காப்பியத்தை தான் என்ன சொல்றாங்க? மனித பண்பாட்டின் விதை, தமிழின் உயிர் நூல் அப்படின்ற அழைக்கப்படுற நூல் எந்த நூல்? தொல்காப்பியம். ஓகேங்களா? சரி. பெருங்கற்காலம்ன்றது இறந்தவர்களை புதைத்த இடங்கள். அதான் இறந்த நடுக்கற்கள் அப்படின்றது என்னது அப்படின்னா அவங்களை எப்படி வழிபடுற முறை அப்படின்றத குறிப்பிடுற நூல் தான் வந்து தொல்காப்பியம். நடுக்கற்கள் மூலமாக இறந்தவர்களை புதைக்கிறாங்கல்ல, அது மூலம் வந்து வழிபடுற முறையை குறிப்பிடுறது தொல்காப்பியம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா கீழடி. கீழடி வந்து பார்த்தோம்னா பள்ளிச்சந்தை திடல், திருப்புவனம், சிவகங்கை. ஓகேங்களா? வைகை நதிக்கரை பார்த்தா முதல் 4 கட்ட ஆய்வுகள், அதாவது 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இந்திய தொழில் துறை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2014, 15, 16, 17க்கு அப்புறம் தமிழ்நாடு தொழில் துறை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா தான். அப்போ தொழில் துறை இது அவர் தான் இது ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாப்ல. PS ராமன், இவங்க 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொழில் துறை சார்பாக வந்து 5ஆம் கட்ட ஆய்வை யார் எடுத்துறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா R சிவானந்தம் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. R சிவானந்தம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்ல. பீட்டா அனலிட்டிகா, புளோரிடா அமெரிக்கா, இவங்க இந்த ஆய்வு முறைகள் வந்து சேம் அதே தான். திண்டுக்கல்ல பொருந்தல்ல கொண்டு போய் C14 முறையை ஆராய்ச்சி பண்ணி கிமு 490 காலகட்டத்தை சார்ந்தது இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே தான் வந்து 4 கால் கொண்ட நெல் ஜாடி முனைகள் இருந்ததை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கண்ணாடி மணிகள், கருப்பு, சிவப்பு, பச்சை, சிவப்பு அந்த கலர்லாம் கிடச்சிருக்கு. கண்ணாடி மணிகள் திண்டுக்கல்ல அரிசியை உணவாக கண்டுபிடிச்சி சாப்பிட்ருக்காங்க இவங்க, அரிசியை விளைவிச்சு. திண்டுக்கல் பொருந்தல்ல சேம் அதே மாதிரி இவங்களும் இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறப்ப இது பெருங்கற்காலத்தை சேர்ந்தது தான். பெருங்கற்காலத்தை சேர்ந்தது தான். நகர நாகரிகமாக இருந்திருக்கு. கிமு 600 இருக்காங்க. அப்படின்னா வந்து கீழடி நாகரிகம் வந்து 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, ஒரு எழுத்தறிவு பெற்ற சமூகம். இந்த கேள்வி கூட்டல் வச்சிருக்காங்க. கீழடி நாகரிகம் 6ஆம் நூற்றாண்டில் ஒரு எழுத்தறிவு பெற்ற நாகரிகமாக இருந்ததா? ஆமா, இது எழுத்தறிவு பெற்ற நாகரிகமாக தான் இருந்தது. ஓகேங்களா? இது ஒரு நகர நாகரிகமா? ஆமா, இது ஒரு நகர நாகரிகம். கீழடி ஒரு நகர நாகரிகம். இப்படி ஒன்று சொல்லி தான் பார்க்கணும், நம்ம படிக்கணும். ஆக பெருங்கற்காலம் இது முக்கியமானது. கீழடி ஒரு பெருங்கற்காலம். இது கேட்குறாங்க. அத்திரம்பாக்கம் பழைய கற்காலம், பையம்பள்ளி புதிய கற்காலம், கீழடி பெருங்கற்காலம். இந்த கேள்வி பொறுத்துக்களை வச்சுட்ருவாங்க. இப்படியே பையம்பள்ளி என்னது? பழைய கற்காலம், கீழடி பெருங்கற்காலம், பையம்பள்ளி புதிய கற்காலம், அத்திரம்பாக்கம் பழைய கற்காலம். இப்படி வரிசையாக வைப்பாங்க. ஓகேங்களா? சரி. இதே மாதிரி இதையும் வரிசையில் வைக்க வாய்ப்பு உண்டு. 4 கால் கொண்ட நெல் ஜாடி பொருந்தல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டு வணிக நிலையம் பாண்டிச்சேரி. இப்படியே பொறுத்துக்கள் வைப்பாங்க. ஓகேங்களா? சரி. அகழாய்வு பொருட்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. மை தீட்டும் கருவிகள், பெண்கள் வந்து மை தீட்டுற கருவி கிடைச்சதா சொல்றாங்க. வெண்கல படிகம், தங்க ஆபரணங்கள், முத்துக்கள் கிடைச்சதா சொல்றாங்க. கருப்பு சிவப்பு மணிகள் தான் கேமியோ. ஆனா வந்து திண்டுக்கல் பொருந்தல வந்து பார்த்தோன்னா கலர் கலராக கிடைச்சிருக்கு. கருப்பு சிவப்பு பச்சையில வந்து கிடைச்சிருக்கும். கண்ணாடி மணிகள். ஓகேங்களா? இங்க வந்து கருப்பு சிவப்பு மணிகள் தான் சொல்றாங்க. கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், நூல் நூற்கும் கருவிகள், தக்களி, சங்கு வளையல்கள். இது அப்படியே வந்து கூட்டுல வைப்பாங்கப்பா. இந்த கேள்வி அப்படியே கூட்டுல வைப்பாங்க. தக்களி, சங்கு வளையல்கள், அதுக்கப்புறம் நூல் நூற்கும் கருவிகள். தந்தத்தினாலான பகடை கிடைச்சிருக்கு. கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தத்தினாலான பகடை. கீழ்கண்டவற்றுள் தந்தத்தினாலான பகடை எங்க கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டு இந்த 4ஐயுமே வச்சு விட்ருவாங்க. அப்போ கீழடியில் கிடைச்சிருக்கு. தந்தத்தினாலான பகடை எங்க கிடைச்சிருக்கு? கீழடியில் கிடைச்சிருக்கு. சுட்ட செங்கற் சுவர்கள் இருந்திருக்கு. கழிவுநீர் கால்வாய் திட்டமிடப்பட்ட நகரமாக இருந்திருக்கு. உரைக்கிணறுகள் நம்ம வாசவ சமுத்திரத்திலையும் பார்த்தோம். ஓகேங்களா? வாசவ சமுத்திரத்திலையும் உரைக்கிணறு கிடைச்சிருக்கு. இங்கேயும் உரைக்கிணறு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அம்பாரா ஜாடி முனைகளும் கிடைச்சிச்சு. அந்த வாய் கிடைச்சது, அதை பார்த்தோம். வாசவ சமுத்திரம் செங்கல்பட்டுல 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம். இங்கேயும் கிடைச்சிருக்கு. முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? முதுமக்கள் தாளிகள் ஆதிச்சநல்லூர்லையும் கிடைச்சிருக்கு. அது முதுமக்கள் தாளிகளின் தோட்டம் சொல்றாங்க ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகம் தொடர்புடையது என்ற கூற்றும் உள்ளது. அப்ப கீழடியை பொறுத்த வரைக்கும் 2014 15 வந்து இந்திய தொழில் துறை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து 2017க்கு அப்புறம் R சிவானந்தம் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து அமர்நாத் கிருஷ்ணாவும் BS ராமன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு தொழில் துறை ஸ்டார்ட் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட அது எந்த மாவட்டத்தில் இருக்கு? சிவகங்கை மாவட்டம், திருப்போணம் தாலுகா, கொந்தகை கிராமம், பள்ளிச்சந்தை திடல் அங்க இருக்கு. ஓகேங்களா? கீழடியில் வந்து என்னென்ன கிடைச்சிருக்கு நமக்கு? முக்கியமாக வந்து தந்தத்தினாலான பகடை. அப்போ நம்ம நகர நாகரிகம், மைத்தீட்டம் கருவி, தமிழ் பிராமி எழுத்துக்கள், மற்றதெல்லாம் நம்ம இது பண்ணிடலாம். இது முக்கிய என்னப்பா? ஆமாம், தக்களிகள், முதுமக்கள் தாலி எல்லாமே இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிறோம் நம்ம. அடுத்து அழகன் குளம். அழகன் குளத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. ராமநாதபுரம் தான் அழகன் குளம். வைகை டெல்டா பகுதியில் இருந்திருக்கு. இல்லை சங்ககால பகுதி ரோம் நாணயங்கள். அதுதான் சொன்னேன், +1 புத்தகத்தில் போட்டிருக்கு. 11ஆம் புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ரோம் நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரூர், மதுரை, அழகன்குளம், கோவை, ஈரோடு அந்த போட்டு ஃபுல்லாமே இருக்கு. திருநெல்வேலியில் கிடையாது. ஓகேங்களா? 3ஆம் வாலண்டைன் கிபி 375 வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம அகஸ்டஸ் காலத்தில் நம்ம பார்த்தோம். நம்ம
அகஸ்டஸ் காலத்தை எங்க பார்த்தோம் நம்ம? அகஸ்டஸ் காலத்துல பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. என்னது அகஸ்டஸ் எங்க வர்றாப்ல? அரிக்கமேட்ல வர்றாப்ல. சரி, அரிக்கமேட். அகஸ்டஸ் வந்து அரிக்கமேட்ல வர்றாரு. ஓகேங்களா? இங்க வந்து வாலண்டைன் எங்க வர்றாருன்னு பாத்துக்கிறோம் நம்ம. அப்ப இது வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கிறோம். வாலண்டைன் எங்க வர்றாரு, அகஸ்டஸ் எங்க வர்றாரு. வாலண்டைன் வர அழகன் குளத்துல வர்றாப்ல. கிட்ட 375 இருக்காப்ல. ஓகேங்களா? அழகன் குளம் 375, வாலண்டைன் 3ஆம் வாலண்டைன் சங்ககால பகுதி. அம்பாரா ஜாடி ஓடுகள் ரோம் நாட்டோட கிடைச்சதா சொல்றாங்க. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள். இதுல வந்து பார்த்தோம்னா கப்பல்ல வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க கீரல். அப்படின்றப்ப வந்து இங்க ஒரு துறைமுகம் இருந்திருக்கலாம். அழகன் குளம் துறைமுகம் இருந்திருக்கலாம். மத்திய தரைக்கடல் இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. மத்திய தரைக்கடல் ரவுலட்டட் பானை ஓடுகள் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதுப்பா. நமக்கு தெரியும் மத்திய தரைக்கடல் அப்படின்னா என்ன சொல்றாங்க? மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறதா வந்து என்னது? சுயஸ் கால்வாய். காந்தி பிறப்பு, சுயஸ் கால்வாய் திறப்பு எந்த ஆண்டு? 1869. போன தடவை சொன்னேன் நான். சுயஸ் கால்வாய் நாட்டுடைமையாக்கப்பட்டது 1956. எகிப்து நாசர் தான் நாட்டுடைமை ஆக்கியிருப்பாப்ல சுயஸ் கால்வாய். சரி, மத்திய தரைக்கடலை தான் வந்து நிலநடுக்கடல் இனத்தார் சொல்றாங்க. மத்திய தரைக்கடல் நிலநடுக்கடல் இனத்தார் தான் திராவிடர்கள் என்ற கூற்றும் உண்டு. ஓகேங்களா? அப்ப மத்திய தரைக்கடல வந்து ரவுலட்டட் அப்படின்ற பானை ஓடுகள் கிடைச்சா சொல்றாங்க. இது எங்கன்னா அழகன் குளம், ராமநாதபுரம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த கீரல் கப்பல் துறைமுகமா இருந்திருக்கலாம்ன்றாங்க. அம்பாரா ஜாடி ஓடுகள் 3ஆம் வாலண்டைன் 375. இதை வந்து பார்த்தோம்னா 490 பார்த்தோம். அது யார்கிட்ட பார்த்தோம்? அகஸ்டஸ் காலத்தில் பார்த்தோம் 490. அரிக்கமேட்ல பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? அது 375. அது ராமநாதபுரம் அழகன் குளத்தில் பார்த்தது. அடுத்து தொண்டி ராமநாதபுரம் தான். வைகை கடல் கலக்கும் பகுதி. இங்கே சங்ககால துறைமுகம் தான் சொல்றாங்க. இங்க வந்து குதிரை வணிகம் நடைபெற்றதா வந்து சங்க இலக்கியம் சொல்லுது. தமிழ்நாட்டில் வந்து குதிரை வணிகத்தை பத்தி வந்து பார்த்தோம்னா பாண்டிய கவாடகா அப்படின்னு சொல்லி சாணக்கியர் வந்து அர்த்தசாஸ்திரத்திலே குறிப்பிட்டிருப்பாப்ல. இலங்கையின் வரலாற்று நூல் எந்த நூல்? மகாவம்சம் பாலிமொழி எழுதப்பட்டிருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பெரோனோ குசேர் அல்காதிம், அப்புறம் எகிப்து நாட்டில் இருக்கும். அப்புறம் ஓமனோட கோர்ரோரி, இந்த மாதிரி நிறைய பெரும்பத்தன்கள் இதெல்லாம் வந்து தமிழர்களோட அந்த சிந்து சமவெளி பிராமி எழுத்துக்களோட வடிவம் அங்கே காணப்பட்டதா சொல்கிறோம். இங்கே ராமநாதபுரத்தில் தொண்டியில் குதிரை வணிகம் நடைபெற்ற சங்க இலக்கியம் சொல்றான். நமக்கு சங்க இலக்கியம் என்னன்னு தெரியும். சங்க இலக்கியம்ன்றது என்னதுப்பா? 10 பாட்டும் 8 தொகை தான் சங்க இலக்கியம். அது 14 மேற்கணக்கு நூல்களும் சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தை. சங்க இலக்கியத்தை வந்து சங்க நூல்களை சங்க இலக்கியம்னு சொன்னவர் யாரு? நக்கீரர். சங்க நூல்களை சங்க இலக்கியம் சொன்னவர் யாரு? நக்கீரர். ஓகேங்களா? முச்சங்கங்கள் பற்றிய வரலாற்றை சொன்னவர் யாரு? நக்கீரர். அப்படின்னா குதிரை வணிகம் சிறப்பாக பற்ற சொல்ற நூல் வந்து சங்க இலக்கியம். சங்க இலக்கியம்ன்றது 3ஆம் நூற்றாண்டுல 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இல்லை கருத்து வேறுபாடுகளும் உண்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் ரோம் நாணயங்கள் பானை ஓடுகள். இது ரோம் நாணயங்கள் காமனா சொல்றாங்க. ராமநாதபுரத்துலையும் ரோம் நாணயம். அப்புறம் திரும்ப நான் சொல்றேன் நான். அப்புறம் ரோம் நாணயம் எங்க கிடைச்சிருக்கு? கரூர், மதுரை, ராமநாதபுரத்தில் முக்கியமாக அழகன் குளம், ஈரோடு அந்த பட்டும் கிடைச்சிருக்கு. கோவையிலையும் கிடைச்சிருக்கு. திருநெல்வேலியில் கிடைக்கல. ரோம் நாணயங்கள் திருநெல்வேலியில் கிடைக்கல. ஓகேங்களா? அப்புறம் சங்கால குதிரை வணிகத்தை பற்றி சொல்றது தொண்டி. ஓகேங்களா? மத்திய திரைக்கடல் ரவுலட் பானை ஓடுகள் வந்து கிடைக்கிறது வந்து அழகன் குளம், ராமநாதபுரம் ரொம்ப முக்கியமானது. அம்பாரா ஜாடி ஓடுகளும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கீரல் கப்பல் துறைமுகம் கருப்பு சிவப்பு பானை ஓடுல கப்பல் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க. அப்ப துறைமுகம் இருந்தால் தான் ஒரு கப்பல் வர முடியும். அப்ப இவங்க துறைமுகம் இருந்திருக்கலாம். அதை பார்த்ததுனால தான் அந்த கப்பலை அவங்க வரைய முடிஞ்சிருக்கு. அப்புறம் துறைமுகம் இருந்ததுக்கான சான்றுகளும் இருந்திருக்கு அழகன் குளம், ராமநாதபுரத்துல. ஓகேங்களா? அடுத்து மலையமான்கள் தலைநகரமா இருந்திருக்கு. குறுநில மன்னர்களாக இருந்த மலையமான்களை பற்றி குறிப்பிடுகிறது. சுடுமண் குழாய்கள் ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்திருக்காங்க. சுடுமண் குழாய்கள் என்ன பண்ணியிருக்காங்க? ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரதுக்காண்டி பயன்படுத்திருக்காங்க. சுடுமண் குழாய்களை வச்சு ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வர்றதுக்காண்டி திருக்கோவிலூர், விழுப்புரம், சங்ககாலம் 1-2 நூற்றாண்டு மலையமான்கள் பற்றி. அடுத்து பனையக்குளம். பனையக்குளத்தை பொறுத்த வரைக்கும் பாப்பிரெட்டிப்பட்டியில் இருக்கு. அரிய வந்து தருமபுரி. பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி. இது வந்து 8ஆம் நூற்றாண்டு சுடுமண் சிற்பங்கள். சுடுமண்ணில் வச்சு தண்ணியை கொண்டு வந்தாங்கன்னா அது எந்த ஊர்? சுடுமண் தண்ணியை கொண்டு வந்தாங்கன்னா திருக்கோவிலூர், விழுப்புரம். ஓகேங்களா? இதே வந்து சுடுமண் சிற்பங்கள் இருக்கிறது வந்து என்னது? பாப்பிரெட்டிப்பட்டி, பனையக்குளம். ஓகேங்களா? அப்போ பல்லவமேடு, படைவேடு, பனையக்குளம் ஒரே மாதிரியே வராங்க. ஓகேங்களா? அடுத்து பழையாறை. ஓகேங்களா? அவங்க திரிசா அங்கே தானே இருப்பாங்க. பழையாறுலாம் இருப்பாங்க பொன்னியின் செல்வன் படத்தில். பழையாறை எங்கே இருக்கு அப்படின்னா கும்பகோணம். சோழர்களின் 2ஆம் தலைநகரம்ன்றாங்க. சோழர்களோட 2ஆம் தலைநகரம் அரியலூர். இப்போ அரியலூரில் வந்து கங்கை கொண்ட சோழபுரமும் சோழரோட 2ஆம் தலைநகரம் சொல்லுவாங்க. 250 ஆண்டுகள் வச்சு ஆட்சி பண்ணாங்க. அப்போதைக்கு பிரிக்கப்படாது. இப்போ அரியலூர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. கும்பகோணம் சோழர்களின் 2ஆம் தலைநகரம் சொல்லுவாங்க. காமனாக வந்து சோழர்களின் தலைநகரம் உறையூர், திருச்சி சொல்லுவாங்க. சோழர் 2ஆம் தலைநகரம் கும்பகோணம். பெருங்கற்காலம் இங்கே இருக்குன்னா நந்தன்மேடு, முதுமக்கள் தாலி கிடைச்சிருக்கு. நந்தன்மேடு முதுமக்கள் தாலி, நந்தன்மேடு முதுமக்கள் தாலி. சுடுமண் சிற்பங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது?
பனைய குளம். சுடுமண்ணில இருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா விழுப்புரம் திருக்கோவிலூர்ல. ஓகேங்களா. நந்தன்மேடு முதுமக்கள் தாலி இது பழையாறை பெருங்கற்காலம். தரங்கம்பாடி நாகப்பட்டினம். இப்போ மயிலாடுதுறையும் பார்த்தோம் நம்ம. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, மோதூர், தருமபுரி இங்கே அந்த மாதிரி இடங்களையும் அகழ்வாராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. தரங்கம்பாடி நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேனியர்கள் பற்றி சான்றுகள் கிடைச்சிருக்கு. தஞ்சை ரகுநாத நாயக்கர் 4ஆம் கிறிஸ்டியன் உடன்படிக்கையில் டென்மார்க் மன்னரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓ ஜெட்டி கட்டியா அப்படின்ற ஒரு கோட்டையை சொல்லியிருக்காங்க. சீன மட்பாண்டங்கள், டென்மார்க் புகைப்பான் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தரங்கம்பாடியில் கிடைச்சிருக்கு. டேனியர்கள்னாலே நமக்கு தரங்கம்பாடி தான். நம்ம அதை நம்ம பார்த்துருப்போம். தலைநகர வணிக மையமாக வச்சு இது பண்ணியிருப்பாங்க. தஞ்சை ரகுநாத நாயக்கர் 4ஆம் கிறிஸ்டியன் உடன்படிக்கையின் மூலமாக டென்மார்க் மன்னர் வந்து இது பண்ணியிருப்பாப்ல. இதில் வந்து பார்த்தோன்னா கோட்டை, அந்த கோட்டைக்கு பேர் வந்து ஓ ஜெட்டி கட்டியா அப்படின்ற ஒரு கோட்டை. சீன மட்பாண்டங்கள், அப்புறம் டென்மார்க்கோட புகைப்பான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர். இது வந்து பார்த்தோன்னா தென்னிந்தியாவின் நெப்போலியன் சொல்லலாம். யார? முதலாம் ராஜேந்திர சோழனை கிட்டத்தட்ட வந்து வட இந்திய படையெடுப்பு அந்த பட்டு ஏரிய கங்கை நதியை அந்த வரைக்கும் போய் அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்திருப்பாப்புல. அதுக்கப்புறம் மலேயா, சிங்கப்பூர், இந்த பட்டு இலங்கை எல்லாத்தையும் தும்சம் பண்ணியிருப்பாப்புல. ஓகேங்களா. அப்பா அம்மானு சேர்ந்து 2 பேரும் நிறைய சண்டை செஞ்சிருப்பாங்க. யாரு? முதலாம் ராஜராஜ சோழனும் முதலாம் ராஜேந்திர சோழனும். அப்பா அம்மா 2 பேரும். தென்னிந்தியா நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். அவரை பற்றி அலகாபாத்தூன் கல்வெட்டுல 33 வரிகளை வந்து கரிசனை வந்து குறிப்பிட்டிருப்பாப்புல. இதை பத்தி கங்கை கொண்ட சோழபுரம் இவர் வந்து ஏன்னா அங்க கோயில் கட்டிருப்பாப்புல. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இது வந்து சிற்பங்களின் கலைக்களஞ்சியம் சொல்லுவாங்க. சிற்பங்களின் கலைக்களஞ்சியம் வந்து என்னது? கங்கை கொண்ட சோழபுரம். ஆனால் சிற்பங்களின் மணிமகுடம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தஞ்சை பெருவுடையார் கோயில். தஞ்சை பெருவுடையார் கோயில்னு சொல்லலாம். தென்னகத்து மேரு, பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த மாதிரி சொல்லலாம். தஞ்சை பெருவுடையார் கோயில் எப்போ கட்டி முடிக்கப்பட்டது? 1010 கட்டி முடிச்சிருப்பாங்க. 2010 செப்டம்பர் 16 வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆண்டு குடமுழுக்கு விழா கொண்டாடி இருப்பாங்க. முதலாம் ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருப்பாப்புல. 1000 ஆண்டு விழா 1000 ஆண்டு விழா கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் அரியலூர் முதலாம் ராஜேந்திர சோழர்கள் 1987 வந்து பார்த்தோன்னா யுனெஸ்கோ பாதுகாப்பு தலமா வந்து இதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. இதுல வந்து ஆலயம் வந்து 170 மீட்டர் உயரம் கொண்ட கோபுரம் இருக்கு. 170 மீட்டர் உயரம் கொண்ட கோபுரம். கொற்கையோட இதை பற்றி பார்த்தோம்னா சுவர் வந்து பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர்ல வந்து சுவர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. எத்தனது? ஆமாம், 6 அடுக்கில். இது வந்து பார்த்தோம்னா 170 மீட்டர் உயரம் கொண்ட கோபுரமாக இருந்திருக்கு. ஓகேங்களா. சங்கு வளையல்கள் கிடச்சிருக்கு. சீன பானை ஓடுகள் இவரோட பீரியட்ல தான் வந்து சீனா வந்துட்டு சீனாவோட நிறைய வணிக தொடர்பு பண்ணியிருப்பாப்ல முதலாம் ராஜேந்திர சோழன். அதுக்கப்புறம் கூரை ஓடுகள். ஓகேங்களா. அரியலூர் 11ஆம் நூற்றாண்டு முதலாம் ராஜேந்திரனோட தலைநகரம் சோழர்கள். முதலாம் ராஜேந்திரனோட தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம் 250 ஆண்டுகள் வச்சு ஆட்சி பண்ணியிருப்பாப்ல. ஓகேங்களா. ஆலயத்தில் வந்து பார்த்தோம்னா 1987 யுனெஸ்கோ பாதுகாப்பு தலமாக அறிவிச்சிருப்பாங்க. 170 மீட்டர் உயரம் கொண்ட கோபுரம் இருக்கு. சங்கு வளையல்கள், சீன பானை ஓடுகள், கூரை ஓடுகள் கிடைச்சிருக்கு. சித்தன்னவாசல் ஓவிய கருவூலம் சொல்றாங்க. ஓவிய கருவூலம் என்று அழைக்கப்படுவது என்னது? சித்தன்னவாசல். சைவர்களின் கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது பன்னிரு திருமுறை. தமிழர்களின் கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது புறநானூறு. தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. இது கருவூலத்தை பற்றியான விஷயம். அப்பனா வந்து தமிழ் கருவூலம் பள்ளிப்புத்தல போட்டிருக்கு. தமிழ் கருவூலம், திருக்குறள் மெய்ப்பொருளை அப்படின்னா மெய்ப்பொருள் உரை என்ற புத்தகத்தில் எழுதினவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்ற புத்தகத்தில் எழுதினவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. இது தமிழ் கருவூலம். தமிழருக்கு கருவூலம் அப்படின்னா வந்து புறநானூறு. ஓகேங்களா. சைவ கருவூலம் என்று சொல்றாங்க பன்னிரு திருமுறை. ஓவிய கருவூலம் அப்படின்றது என்னது? சித்தன்னவாசல். இதுல வந்து 7ஆம் நூற்றாண்டுல சேர்ந்த இளம் கௌதமனர் என்ன பண்ணியிருப்பாப்புல? ஓவியத்தை வரைஞ்சிருப்பாப்புல. இந்த பாண்டிய அரசன் ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன் இது பண்ணியிருப்பாப்புல. 7ஆம் நூற்றாண்டு புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம்னா புதுக்கோட்டைனாலும் பொற்பனை கோட்டை. ஓகேங்களா. வெம்பக்கோட்டை விருதுநகர் இங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொற்பனை கோட்டைன்றது புதுக்கோட்டை மாவட்டம். வெம்பக்கோட்டைன்றது விருதுநகர் மாவட்டம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா குகை கோவில் கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் அரிகேசரிவர்மன், சேந்தன் மாறன் இவங்களோட கல்வெட்டுகள் நிறைய காணப்படுது. பாண்டிய மன்னர்கள் பழுது பார்த்ததாக குறிப்பிட்றாங்க. பாண்டிய மன்னர்கள் இதை வந்து அரசன் ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன்ற அந்த குகை கோயிலை வந்து பழுது பார்த்ததாக சொல்றாங்க. 7ஆம் நூற்றாண்டு சித்தன்னவாசல் புதுக்கோட்டை ஓவிய கருவூலம். அடுத்து ஆனைமலை. இந்த ஆனைமலை கிடையாது, அந்த ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. இங்கே தான் வந்து பார்த்தா தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் 30க்கும் மேற்பட்ட தமிழ் கிராமிய கல்வெட்டுகள் பார்த்தோம். மாங்குளம், கொங்கர், புளியங்குளம், அரச்சலூர், ஜம்பை, ஆனைமலை. இந்த ஆனைமலை வந்து எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம். இது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் போது கண்டறியப்பட்டதான் அந்த ஆனைமலை. இது பெருங்கற்காலம். இதை என்ன சொல்றாங்க? பெருங்கற்காலத்தை சொல்றாங்க. கிமு 1000 3000 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஈமத்தாளிகள், பானை ஓடுகள் என்ன கிடைச்சிருக்கீங்க? ஈமத்தாளிகள், பானை ஓடுகள் சொல்றாங்க. மாங்குளம் நம்ம மாங்குளம் மதுரை சமணர் படுகை செவ்வக வடிவம். மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா குகைகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஓடுற கொடுங்கை அல்லது வாரின்னு இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து குகை மாதிரி வச்சு தான் அவங்க இருப்பாங்க. 11வது தமிழ் புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. அங்கே வச்சு அவங்க வந்து பள்ளி
கல்லூரி இந்த மாதிரி விஷயங்கள் பாடம் எடுத்ததாக சொல்லியிருப்பாங்க. சீவக சிந்தாமணி அப்படின்ற நூல்லாம் வந்து இவங்க கல்லூரியாக வச்சு நடத்தினதை வந்து குறிப்பிட்டிருக்கும். ஓகேங்களா. மேலூர் ஐய மதுரை, மாங்குளம் மதுரை. ஓகேங்களா. மாங்குளம் வந்து ஐராவத மகாதேவன் அவரும் இது பண்ணியிருப்பாப்ல. ஓகேங்களா. மாங்குளங்கள் மாங்குடி வந்து பார்த்தோன்னா சங்கரன் கோவில் தென்காசி. மாங்குடி சங்க காலத்திற்கு முந்தைய கல்வெட்டுகள் வந்து சொல்றாங்க. இடைக்கற்கால கருவிகள் 5000க்கு மேற்பட்டதை சொல்றாங்க. மாங்குடி மருதனார் பிறந்தது. மதுரை காஞ்சி எழுதினவர் யாரு? மாங்குடி மருதனார். அவர் பிறந்த சங்கரன் கோவில். ஓகேங்களா. தென்காசி இடைக்கற்கால கருவிகள் 5000க்கு அந்த காலகட்டத்தை சொல்றாங்க. அடுத்து கழுகுமலை தூத்துக்குடி. கழுகுமலை தென்னகத்தின் எல்லோரான்னு சொல்றாங்க. தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுவது என்னது? கழுகுமலை வெட்டுவான் கோயில் தான் தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்றாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. இதுவும் 7ஆம் நூற்றாண்டு. குடவர கோயில், முருகன் கோயில் சொல்றாங்க. 150க்கும் மேற்பட்ட சமண சிற்பங்கள் சொல்றாங்க. மகாவீரர், பாகுபலி, பர்சவநாதர். மொத்த தீர்த்தங்கரர்கள் எண்ணிக்கை எத்தனைப்பா? 20. தீர்த்தங்கரல் எண்ணிக்கை எத்தனை? 23 24? தீர்த்தங்கரல் எண்ணிக்கை எத்தனைப்பா? 24. சாகித்ய அகாடமி விருது எத்தனை மொழிகளுக்குப்பா கொடுக்குறாங்க? 24. அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைப்பா? எத்தனை? எக்ஸ்ட்ரா 2 லாங்குவேஜ் என்னது? ஆங்கிலம் ராஜஸ்தானி. ஆங்கிலத்துக்கும் ராஜஸ்தானிக்கும் கொடுக்குறாங்க. ஆங்கிலத்துக்கும் ராஜஸ்தானிக்கும் கொடுக்குறாங்க. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கான சொன்னேன். இந்த மகாவீரர்கள்லாம் வந்து சமண தீர்த்தங்கர்கள் தான் வருவாங்க. 150க்கு சமண சிற்பங்கள் வந்து மேற்பட்ட சமண சிற்பங்கள். அதான் தென்னகத்து எல்லோரான்றாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா சமணர் படுக்கைகள். பிராந்தகன் நெடுஞ்சடையானோட காலம். இது வந்து அப்படின்னா தூத்துக்குடின்றது கழுகுமலை எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டம், வெட்டுவான் கோயில். 150க்கும் மேற்பட்ட சமணர் படுக்கையாளிகள் சொல்றாங்க. பிராந்தகன் நெடுஞ்சடையானோட காலத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா. போலுவம்பட்டி நம்ம பார்த்தோம். போலுவம்பட்டி கோயம்புத்தூர், அதாவது வட்டெழுத்து பார்த்தோம். நம்ம வட்டெழுத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சிவகங்கை மாவட்டம் சேந்தன் கூற்றன் பூலாங்குறிச்சி கல்வெட்டு 5ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்தோன்னா வட்டெழுத்து உள்ள கல்வெட்டு. ஓகேங்களா. கிரந்த எழுத்து உள்ள கல்வெட்டு வந்து பார்த்தோன்னா உத்தரமேரு கல்வெட்டு, செந்தலை கல்வெட்டு. இது கிரந்த எழுத்து உள்ள கல்வெட்டு. தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து பார்த்தோம்னா மாங்குளம் கல்வெட்டு. இதெல்லாம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு. இதெல்லாம் கேட்பாங்கப்பா. ஓகேங்களா. இப்போ போலுவம்பட்டி கோட்டைக்காடு கோயம்புத்தூர். ஓகேங்களா. அகழ்வாராய்ச்சி பொருட்கள் 50 வண்ண கற்களாலான பெரிய மற்றும் சிறிய மணிகள் கிடைச்சிருக்கு. 50 வண்ண கற்கள். சுடுமண் காதணிகள், சங்கு வளையல்கள், சுடுமண் பாத்திரங்கள், மீன், புலி, வில் ஆகிய முத்திரைகள் கிடைத்துள்ளன. மீன், புலி, வில் ஆகிய முத்திரைகள் கிடைத்துள்ளன. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா போலுவம்பட்டி கோயம்புத்தூர் அகழ்வாராய்ச்சி பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கோவலன் பொட்டல். நம்ம பழங்கானத்த மதுரை கோவலன் பொட்டல். கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் கோவலன் பொட்டல். ஓகேங்களா. அதை கேள்விப்பட்டு அந்த அம்மா வந்து கையில் வந்து சிலம்பை ஏந்திட்டு வரும். அதான் கடச்சனேந்தல். அதான் வந்து பின்னாட்டில் மருவி கடச்சனேந்தலாக மாறி இருக்கு பேர் வந்து. ஓகேங்களா. பழங்கானத்த மதுரை முதுமக்கள் தாளிகள் சதுர செப்பு காசு கிடைச்சிருக்கு கோவலன் பொட்டல்ல. சதுர செப்பு காசும் முதுமக்கள் தாளிகள். அடுத்து கண்ணனூர் சமயபுரம் திருச்சி 28 சமயபுரம் திருச்சி 13ஆம் நூற்றாண்டு ஹெய்சாளர்களின் தலைநகரமாக இருந்திருக்கு. அப்படி தரங்கம்பாடி வந்து டேனியர்கள் அவங்களோட டேனியர்களோட புகைப்பான் அதெல்லாம் கிடைச்ச மாதிரி ஹெய்சாளர்களோட தலைநகரமாகவும் இருந்திருக்கு. சிவப்பு வண்ண பானை ஓடுகள், சீன பானை ஓடுகள் நமக்கு கிடைச்சா சொல்றாங்க கண்ணனூர்ல. அடுத்து திருத்தங்கள் சிவகாசி விருதுநகர். திருத்தங்கள் சிவகாசி விருதுநகர். இது பெருங்கற்காலத்தை சேர்ந்தது. 1000 முதல் கிபி 300 வரை சொல்றாங்க. நுண் கற்கால கருவிகள் கிடைச்சா சொல்றாங்க. திருத்தங்கள் விருதுநகர். கருப்பு சிவப்பு பண்ண பானை ஓடுகள், குறுகிய மற்றும் அகண்ட வாய் கொண்ட பானைகள். இதான் கேட்பாங்க. எப்படி வந்து வாசவ சமுத்திரம் செங்கல்பட்டு 1ஆம் நூற்றாண்டு அம்பாரா ஜாடி மொழிகள் கிடைச்சதோ அதே மாதிரி குறுகிய மற்றும் அகண்ட வாய் கொண்ட பானை எங்க கிடைச்சிருக்கு? திருத்தங்கள் சிவகாசியில கிடைச்சிருக்கு. குட்டி ஜப்பான் என்று ஜவஹர்லால் நேருவால் அழைக்கப்பட்ட ஊர் என்னது? சிவகாசி. ஓகேங்களா. தட்டையான அடிப்பகுதி கொண்ட ஜாடி மற்றும் கிண்ணங்கள் கிடைச்சா சொல்றாங்க. ஸ்ரீ வஸ்த குறியீடு கொண்ட களிமலான தொல்பொருட்கள். இது 2 மட்டும் ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. வஸ்த குறியீடும் குறுகிய மற்றும் அகண்ட வாய் கொண்ட களிமண். அதுக்கப்புறம் மாளிகை மேடு. மாளிகை மேடு எங்க இருக்கு அப்படின்னா பண்ருட்டி, கடலூர். இந்த கூட்டுல வைப்பாங்கப்பா. பொறுத்துகள் வைக்க வாய்ப்பு இருக்கு. 3 காலகட்ட பண்பாட்டு பொருட்கள் நமக்கு கிடைச்சா சொல்றாங்க. 300ல இருந்து 1300. இந்த பாருங்களேன். இந்த ரவுலட் பானை ஓடைகள் ராமநாதபுரம் அழகன் குள்ளத்திலையும் கிடைச்சிருக்கு. ரவுலட் பானை ஓடுகள் மாளிகை மேடு கடலூர்லையும் கிடைச்சிருக்கு. உஜ்ஜயினி குறியீடுகள் கொண்ட செப்பு காசு. உஜ்ஜயினி நம்ம கோவலன் பொட்டல சதுர செப்பு காசு கிடைச்சதா சொன்னாங்க. இல்ல உஜ்ஜயினி குறியீடு கொண்ட செப்பு காசு வந்து பார்த்தோம்னா மாளிகை மேடு கிபி 300ல இருந்து 1300 வரைக்கும். அடுத்து பேரூர். போலுவம்பட்டி கோயம்புத்தூர் தான். ஆனைமலை கோயம்புத்தூர் தான். பேரூர் கோயம்புத்தூர் தான். பேரூர் காஞ்சி பேரூர்னு சொல்றாங்க. 2002ல் அகலாய்வு பண்ணியிருக்காங்க. வில் அம்பு பொறிக்கப்பட்ட சுடுமண் முத்திரை. சேரர்களின் சின்னம் வந்து என்னதுப்பா? வில் அம்பு. சோழர்களுக்கு வந்து புலி. ஓகேங்களா. தன்னைத்தானே வங்க புலி என்று அழைத்து கொண்டவர் யாரு? போனதாக சொன்னல வெள்ளஸ்லி பிரபு. வங்க சிங்கம் வந்து நேதாஜி. பஞ்சாப் சிங்கம் வந்து லாலா லஜபதி. ஆந்திர சிங்கம் வந்து
டி பிரகாசம். கேசரினா சிங்கம், ஆந்திர பிரதேசம் டி பிரகாசம். ஓகேங்களா, சும்மா தெரிஞ்சுக்க சொன்னேன். சரி, காஞ்சி பேரு 2002 வில் அம்பு பொறிக்கப்பட்ட சுடுமண் முத்திரைகள் கிடைச்சா சொல்றாங்க. அவற்றின் இருபுறமும் விளக்குகள், மேலே பிறை நிலவு, இருபுறம் விளக்குகள், மேலே பிறை நிலவு இருக்கிற மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தோன்னா ஊபி, மதுரா, அதாவது உத்தரப்பிரதேசம் மதுரா சுடுமண் உருவம் ஒத்த உருவமா இருக்கு. உத்தரப்பிரதேசம் இருக்க மதுரால இருக்கிற ஒரு சுடுமண் உருவத்தோட ஒத்த உருவமா இருக்கா சொல்றாங்க. இது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட இதுல இருக்கிறத வந்து நம்ம ரொம்ப தரவா படிச்சிடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த இதுல வந்து எப்பப்ப இதுல இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஆனைமலை வந்து எங்க கோயம்புத்தூர்ல இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா 1960 இப்போ வருஷத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன தடவை வருஷத்தையும் பொறுத்துல வைக்கிறாங்க. எந்தெந்த ஆண்டுகள் அகலவராட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் 1876 ஆதிச்சநல்லூர். 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க கீழடி. 14 17 கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பார்த்துட்டு 2017 அப்புறம் தமிழ்நாடு தொழில்துறை கண்ட்ரோலில் வர்றாங்க. மாட்டிமறை வீரர்கள் 1940 44 காலகட்டங்களில் ஆதிச்சநல்லூர் 1877 ஆண்ட்ரூ ஜாகர் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்ல. அது கோயம்புத்தூர் ஆனைமலை 69 to 70. திருத்தங்கல் விருதுநகர், திருத்தங்கல் விருதுநகர்ல வந்து பார்த்தோம்னா 1994 to 95. கோவலன் பொட்டல் மதுரை வந்து பார்த்தோம்னா 1980 to 81. ஓகேங்களா, மாங்குடி, மாங்குடி மருதனார் திருநெல்வேலி. நம்ம அதில் பார்த்தப்ப தென்காசின்னு போட்டிருந்தாங்க. இப்போ இந்த திருநெல்வேலி 2001 to 2002 நமக்கு தெரியும். வசவசமுத்திரம் காஞ்சிபுரம், அங்கே செங்கல்பட்டு, செங்கல்பட்டு மாவட்டமாக பிரிச்சிட்டாங்கல்ல. ஓகே, அடுத்து கரூர், கரூர் 1973 to 79, 94 to 95 காலகட்டங்களில். அழகன்குளம் ராமநாதபுரம் கிட்டத்தட்ட 2015 வரைக்குமே அழகன்குளம் ராமநாதபுரத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீரல் அந்த கப்பல் இருந்த மாதிரி இருக்கும், துறைமுகங்கள் இருந்ததுக்கான சான்றுகள், அதுக்கப்புறம் ரோமானிய காசு கிடைச்சதுக்கான சான்றுகள்லாம் கிடைச்சது. கொர்க்கை தூத்துக்குடி, கொர்க்கை மதுரைக்காஞ்சி நெடுநல்வாடை கொர்க்கை தூத்துக்குடி 1968 to 69 சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பல்லவமேடு காஞ்சிபுரம். ஓகேங்களா, 1970 to 71. பனையகுளம் தருமபுரி, பூம்புகார் மயிலாடுதுறை, திருக்கோவிலூர் விழுப்புரம் நம்ம பார்த்ததான், மாளிகைமேடு கடலூர், பேரூர் கோயம்புத்தூர், குறும்பன்மேடு தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், கண்ணனூர் திருச்சிராப்பள்ளி, பழையாறை தஞ்சாவூர், கும்பகோணம் சொல்லலாம். அப்போ இது பண்ணிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சி தூத்துக்குடி, சேத்தமங்கலம் விழுப்புரம். விழுப்புரத்தில் இன்னொரு ஊர் பார்த்தோம், என்னது திருக்கோவிலூரா? ஓகே, அதுக்கப்புறம் சேத்தமங்கலம் விழுப்புரம், படைவேடு திருவண்ணாமலை, பனையகுளம், பனையகுளம் எந்த ஊர்ப்பா? பனையகுளம் எது? பனையகுளம் தருமபுரி. ஓகேங்களா, பனையகுளம் தருமபுரி. எங்கள் படைவேடு திருவண்ணாமலை, கீழ்நமண்டி திருவண்ணாமலை புதுசாக வந்திருக்கு. இப்போ பார்ப்போம், நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா தேரூர் வேலி ராமநாதபுரம், சிவப்பு மண்ணுன்ற மாதிரி பார்த்துருப்போம் நம்ம. கொடுமணம் கொடுமணல் ஈரோடு, போலுவம்பட்டி கோயம்புத்தூர், தரங்கம்பாடி நாகப்பட்டினம் டேனியர்கள் புகைப்பான், ராஜாக்கல் மங்கலம் திருநெல்வேலி, ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி, தலச்சங்காடு நாகப்பட்டினம், ஆலம்பரை காஞ்சிபுரம், பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர், அத்திரம்பாக்கம் திருவள்ளூர் தான், பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர், கீழடி சிவகங்கை, கீழடி கொந்தகை எல்லாமே சிவகங்கை தான். ஓகேங்களா, மாங்குளம் மதுரை, இங்கே ஒரு மாங்குளம் பார்த்தோம். மாங்குடி, மாங்குடி திருநெல்வேலி. ஓகேங்களா, மாங்குளம் மதுரை, செம்பியன் கண்டியூர் நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் இன்னொன்று பார்த்தோமே, தரங்கம்பாடி நாகப்பட்டினம், செம்பியன் கண்டியூர் நாகப்பட்டினம். ஓகேங்களா, உக்கிரன் கோட்டை திருநெல்வேலி, உக்கிரன் கோட்டை திருநெல்வேலி, திருநெல்வேலி இன்னொன்று பார்த்தோமே, திருநெல்வேலி ராஜாக்கல் மங்கலம், ராஜாக்கல் மங்கலம் திருநெல்வேலி, உக்கரன் கோட்டை திருநெல்வேலி, நெடுங்கூர் கரூர், பரிக்குளம் திருவள்ளூர், பரிக்குளம் அத்திரம்பாக்கம் குடியம் இதெல்லாம் திருவள்ளூர் தான். மரக்காணம் விழுப்புரம், மோதூர் தருமபுரி, மோதூர் இன்னொன்று பார்த்தோமே மோதூரோட ஒட்டி தொரப்பள்ளி அந்த பட்டு தான் சொல்றீங்க. ஆண்டிப்பட்டி திருவண்ணாமலை, இங்கிட்ட ஒரு ஆண்டிப்பட்டி இருக்கு, அங்கிட்ட ஒரு ஆண்டிப்பட்டி இருக்கு. ஓகேங்களா, இங்கிட்ட ஒரு ஆண்டிப்பட்டி இருக்கு, அங்கிட்ட ஒரு ஆண்டிப்பட்டி இருக்கு. சரிப்பா, 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறீங்களா? திருப்பி ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம், இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கே இருக்குது? எங்கப்பா இருக்குது? புதுடில்லி. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடில்லியில் இருக்குது. நமக்கு காமனாக வந்து டெல்லி நமக்கு எப்போ தேசிய தலைநகர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1900 அது வந்து பிரித்த பிறகு கல்கத்தாவிலேருந்து நீங்கள் சொல்கிறது வந்து கல்கத்தா தலைநகராக இருந்து அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. 69ஆம் சட்ட திருத்தம் 1991 நமக்கு தேசிய ஒன்றியத்தில் வந்து நான் ஒன்று வந்து தலைநகராக இருக்கணும்னு சொல்லி புதுடில்லி நமக்கு வந்து தேசிய தலைநகராக இருக்குது. ஓகேங்களா, சும்மா தகவல் எக்ஸ்ட்ரா தகவலுக்காண்டி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு, இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1861. தமிழக தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1961. 1961 நான் 4 வருஷங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன். என்னென்ன அது? மகப்பேறு சட்டம்,
வருமான வரி சட்டம், வரதட்சணை சட்டம், வரதட்சணை தடுப்பு சட்டம். அதுக்கப்புறம் வந்து இந்திய தமிழ்நாடு தொல்லியல் சட்டம் 1961. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர். இந்திய ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் வந்து யாருப்பா? அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். ஓகேங்களா? ஆப்ஷன் டில வந்து இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளரும் அவர் தான். ஓகேங்களா? இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் தந்தையும் அவராக தான் இருப்பாப்ல. இந்திய தொல்லியலின் தந்தை யாரு? அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறையில் முதலாவது இந்திய டைரக்டர் ஜெனரல், இந்திய தொல்லியல் துறையில் முதலாவது டைரக்டர் ஜெனரல் வந்து யாரு அப்படின்னா தயாராம் ஷகானி. இந்திய தொல்லியல் துறையின் முதலாவது டைரக்டர் ஜெனரல் வந்து யாரு? தயாராம் ஷகானி. இவர் தான் 1931 வரைக்கும் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாப்ல. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் 1921 அந்த காலகட்டங்கள் ஆராய்ச்சி பண்ணது இவர் தான் இருப்பார், தயாராம் ஷகானி. ஓகேங்களா? இந்திய தொல்லியல் துறையின் முதலாவது டைரக்டர் யாரு? தயாராம் ஷகானி. அடுத்து 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? ராபர்ட் அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிச்சிருப்பாப்ல. ஓகேங்களா? அதனால தான் அவர் இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட வரலாற்றின் தந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சொரக்கா வடிவத்தில் பழைய கற்கோடாரிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து அத்திரம்பாக்கத்தில் இருக்கும். இது வந்து பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கு. நம்ம பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா கிர்னார். என்ன கொஸ்டின்? அடுத்து ஒரு கொஸ்டின் விட்டுட்டேனா? அடுத்த கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ராபர்ட் புஷ். ஓகேங்களா? அடுத்து எது சரியான பொருத்தம் சொல்லி கேட்குறாங்க. இந்த ஒரு நிமிஷம். இதுல வந்து பார்த்தோம்னா சரியான பொருத்தம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல நாகப்பட்டினத்தில் இருக்க பெரிய லைடன் செப்பேடு இதுதான் சரியான அம்சம், சரியானது. கிர்னார்ன்றது வந்து நமக்கு தெரியும் அசோகரோட பாறை கல்வெட்டு, 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. இது வந்து பார்த்தோம்னா தென்னிந்திய மன்னர்கள் வந்து சத்தியபுத்திரன் என்று குறிப்பிட்டிருக்கும். அதுவும் குறிப்பா தென்னிந்திய மன்னர்கள் யார் சத்தியபுத்திரன் என்று குறிப்பிட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதியமானை வந்து சத்தியபுத்திரன் என்று குறிப்பிட்டிருக்கும். சேரர்களை வந்து பார்த்தோம்னா கேரளபுத்திரன் என்று குறிப்பிட்டிருப்பாப்ல. ஓகேங்களா? கொடுமணல் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் தமிழ் பிராமி. இது வந்து பார்த்தா தமிழ் பிராமி தான், அது கல்லில் கிடையாது, அது வந்து மட்பாண்டங்கள்ல தான் இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து சாரநாத் நமக்கு தெரியும். சாரநாத் வந்து யாரோடது? நம்ம அசோகரோட தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா வந்து கரெக்டானது வந்து பார்த்தோம்னா நாகப்பட்டினம் பெரிய லைடன் செப்பேடு. இது வந்து பார்த்தோம்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா 21 செப்பேடுகள் இருக்கும். அதனால வந்து சோழர் பெரிய லைடன் செப்பேடு அப்படின்றாங்க. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் என்ன? தமிழ் பிராமி. நாம் தெரியும் சங்க காலத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ் பிராமி எழுத்து 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பார்த்துருப்போம். மாங்குளத்தை இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஐராவத மகாதேவனா சொல்லியிருப்பாப்ல. அடுத்து வந்து பார்த்தோம்னா கீழடியில் டாஷ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட இதெல்லாம் ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின் பா இதெல்லாமே. ஓகேங்களா? தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியலின் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என்று கூறியவர் யார் என்றால் கே பிள்ளை. சொன்னவர் யார் அப்படின்னா கே பிள்ளை வந்து சொல்லியிருக்காப்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கீழ்கண்டவற்றில் யார் சங்க காலம் கிமு 1000 கிபி 300 இடைப்பட்டது என்று கூறினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூல் எழுதியிருப்பாரு. நம்ம பள்ளி புத்தகங்களை போட்டிருப்போம். பத்துப்பாட்டு ஆராய்ச்சி யாரு? மா ராசமாணிக்கனார். அவர் தான் வந்து சங்க காலத்தோட காலம் வந்து 1000 300 தான் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. யாரு? மா ராசமாணிக்கனார். ஓகேங்களா? பின் வருவனவற்றுள் எந்த நாடு சங்க காலத்தில் குடப்புலம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த நாடு சொல்றாங்க? சேரர்களோட நாடு தான் வந்து குடப்புலம்ன்றாங்க. குடப்புலம் அதாவது குடக்குனா வந்து மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் குடப்புலம் மேற்குல உள்ள நாடு தான் வந்து சேர நாடு அப்படின்றாங்க. குடப்புலம் அப்படின்றது சங்காலத்துல தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, சேரர்களோடது குடப்புலம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து வந்து தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். இது கேட்ட கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு ஆலைகள் அகழாய்வுகள் வெளிப்பட்டுள்ளன. இது கூட்டு ரெண்டுமே சரியா அப்படின்னா ரெண்டுமே சரிதான். நமக்கு தெரியும் இரும்பு உருக்கு ஆலை எங்க இருக்கு? கொடுமணல்ல இருக்கு. ரோம் வணிக நிலையம் எங்க இருக்கு? அரிக்கமேடுல இருக்கு. இந்த மாதிரி தான் கொஸ்டினாவே இருக்கு. இரும்பு கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்துல குறிப்பிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் சங்க இலக்கியம்ன்றது என்னது? 10 பாட்டு 8 தொகையும்.
ஓகே, 18 எந்த நூலில் வருது? அப்போ 8 தொகையில் வருது. அப்போ சங்க இலக்கியத்தில் வந்திருக்கிறது உண்மைதான். ஏன்னா கொடுமணல்ன்றது கொடுமணம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஈரோடு கொடுமணம் கொடுமணல். அப்போ இரும்பு உருக்கு ஆலைன்றது வந்து கொடுமணல் ஈரோட்டில் தான் சொல்கிறாங்க. அப்போ சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையா அப்படின்னா அவன் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரும்பு உருக்காலை இருக்கிறது உண்மையா? ஆமாம், இரும்பு உருக்காலை குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மை. ஓகேங்களா? அடுத்து, அறிக்கைமேடு தொல்லியல் அகழாய்வு கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் சரியானது எது? அறிக்கைமேடு எந்த மாவட்டத்தில் இருக்குப்பா? புதுச்சேரியில் இருக்கு. இந்த கூற்று அப்படின்னா இது தப்பாயிருது. இது சோழர்களின் துறைமுகமாக இருந்திருக்கா? ஆமாம், சோழர்களின் துறைமுகமாக இருந்திருக்கு அறிக்கைமேடு. புகாரும் இருந்திருக்கு. இத்துறைமுகம் ரோம் நாட்டோட வணிக உறவு கொண்டு வந்திருக்காங்க. அறிக்கைமேடு துறைமுகம் காவிரி, பூம்பட்டினம், அழகன்குளம், முசிறி துறைமுகங்களோட நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டு வந்திருக்கு. ஆமாம். அப்போனா வந்து இது ஆன்சர் வந்து என்னது? 2, 3, 4 சரி, 1 மட்டும் தவறு. ஏன்னா அறிக்கைமேடு எங்கே இருக்கு? அரியாங்குப்பம், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் இருக்க அரியாங்குப்பம், பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றி செய்தி குறிப்பிடும் செப்பேடு. நமக்கு தெரியும் என்ன செப்பேடு அப்படின்னா கரந்தை செப்பேடுகள். ஆனால் கரந்தை செப்பேடு, லைடன் செப்பேடு, அன்பில் செப்பேடு எல்லாமே சோழர்களை பற்றி சொல்கிறது தான். ஓகேங்களா? உத்தரமேறு கல்வெட்டு வந்து சோழரை பற்றி சொல்கிறான். இதில் குறிப்பாக வந்து ராஜேந்திர சோழனை பற்றி சொல்கிறது வந்து இந்த செப்பேடு அப்படின்னு பார்த்தோம்னா கரந்தை செப்பேடு. ஓகேங்களா? ஆதிச்சநல்லூர் அகழாய்வை முதலில் மேற்கொண்டவர் யார்? 1876 ஆண்ட்ரூ ஜோகர் தான் இது பண்ணியிருப்பாரு. 1885 வந்து 1905 அப்புறம் தான் யார் பண்ணியிருப்பாரு? அலெக்சாண்டர் ரே. நான் சொன்ன கூட கர்சன் பிரபு காலம் வந்துடும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னேன் நான். ஓகே, ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் பி. யாரு? ஜாகர் தான் கண்டுபிடிச்சிருப்பாப்ல. அடுத்து, கீழடி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? கீழடி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னா காமனா வந்து பார்த்தோன்னா 2014 அகழ்வாராய்ச்சி இந்திய தொல்லியல் துறை தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை 2017 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2017 பிப்ரவரி மாதம். ஓகேங்களா? சரி, கீழடியை பற்றி சரியான கூற்றுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இதில் செங்கற் கட்டுமானங்கள் இருந்துச்சா? இருந்துச்சு. தமிழ் பிராமி எழுத்துக்கொண்ட மட்கள ஓடுகள் இருந்திருக்கு. ஆமாம். கண்ணுக்கு மைத்திட்டும் செம்பு கம்பியை இருந்துச்சா? இருந்திருக்கு. 18 கீழடியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதா? நமக்கு தெரியும். 18 எதை பற்றி, யாரை பற்றி குறிப்பிடுகிறது? சேரர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அதான் கொடுமணல். ஓகேங்களா? ஸோ பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது என்னது? மதுரை, காஞ்சி. பரிபாடல் குறிப்பிடும். ஓகேங்களா? அப்போ இந்த கேள்வி நமக்கு இதாயிரும். அடுத்து, பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இது கிடைக்குது. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிசி நோட்ஸ் அகழ்வாராய்ச்சி இடங்கள் அதில் இப்போ நான் காட்டுறேன். 4 இடங்களுமே கிடைக்குது. மல்லப்பாடி, பெருமுக்குள், பையம்பள்ளி, திருப்பத்தூர், சிறுமலை வந்து திண்டுக்கல். இங்கே 4 இடங்களுமே வந்து கிடைக்குது. இப்போ 4 இடங்கள்லையுமே வந்து என்னது பாறை என்ன ஓவியம் கிடைக்குது? நமக்கு பாறை ஓவியங்கள் கிடைக்குது. ஓகேங்களா? என்ன ஓவியம் கிடைக்குது? பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைச்சதா சொல்கிறாங்க. இதிலே வந்து பார்த்தோன்னா நம்ம படித்தோம். நம்ம அதாவது பானை ஓட்டில் வந்து பார்த்தோன்னா பெண் ஒருத்தி நிற்கிற மாதிரியும் அது பக்கத்தில் கொக்கு நிற்கிற மாதிரியும் பார்த்தோம். எங்கே? ஆதிச்சநல்லூரில். வெரி குட். அடுத்து, கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை சுரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அரச்சலூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அரச்சலூர்னா இசை கல்வெட்டு தான். ஓகேங்களா? அறிக்கைமேடு இது வந்து பார்த்தோன்னா புதுச்சேரி, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. அடுத்து வந்து புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? புகழூர் ராஜ்யம் 3 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் புகழூர் கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து, இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரியின் அருகில் இருந்தது என்று உறுதி செய்யப்பட்டது. அவ்விடம் எங்கே அமையப்பட்டுள்ளது? அறிக்கைமேடு. அப்புறம் பாண்டிச்சேரி வணிக நிலையம் சொன்னோம் நம்ம. அறிக்கைமேடு. அடுத்து, கால்டுவெல் என்பவரால் கொற்கையில் அகழாய்வு செய்யப்பட்டது. தொல்லியல் தமிழ்நாடு அரசு கொற்கையில் அகழாய்வு நடத்தியது. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், ரவுலட்டட் பானை ஓடுகள் கொற்கை அகழாய்வில் வந்து கிடைச்சதா சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னா வந்து என்னது? 3மே கரெக்டு தான். இந்த ரவுலட் பானை ஓடுகள் வந்து பார்த்தோம்னா ராமநாதபுரம் அழகன் குளத்துலையும் கிடைச்சிருக்கு. எங்கே கிடைச்சிருக்கு? கொற்கையிலையும் கிடைச்சிருக்கு. கால்டுவெல் என்ன பண்ணிருப்பாப்ல? அந்த செம்பு வளையல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாப்ல ஒரு கலெக்டரோட உதவியோட, நெல்லை கலெக்டரோட, ஸ்டோர்டோட கலெக்டரோட கண்டுபிடிச்சிருப்பார்ல, அது சொல்றாங்க. அப்போ 3மே சரிதான் இது வந்து. அடுத்து, இடைப்பழங்கற்காலம் மற்றும் பின்வரும் தொடர்களை கவனிக்கன்னு சொல்லிட்டு கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அளவில் சின்னதாக இருந்துச்சு. ஓகேங்களா? இது அத்திரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்கள் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருந்தேன். பழங்கற்கால கருவிகள் சின்னதாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2மே கரெக்டுப்பா. ஓகேங்களா? இது முதுமக்கள் தாளியில் கிடைச்சது தப்பு. உணவு பயிர்கள் பயிரிடப்பட்டன தப்பு. இது 2மே தப்பு. ஓகேங்களா? ஆனால் உணவு பயிர் பயிரிடப்பட்டதுக்கான அது நம்ம எங்கே கிடைச்சிச்சு? நமக்கு இரும்பு கற்காலம் திண்டுக்கல் பொருந்தல்ல கிடைச்சிச்சு. ஓகேங்களா? சரி, அப்படின்னா வந்து இது ஃபர்ஸ்ட் 2மே கரெக்டு தான். சிறிய அளவிலான கருவியிலும் கிடைச்சிருக்கு பழங்கற்காலத்தில் நமக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 1, 2மே சரிதான் நமக்கு. அடுத்து, ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்த கூற்றுகளில் சரியானது கேட்டிருக்காங்க. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் பாருக்கு? ஆதிச்சநல்லூர் ஆதிக்குடி, தூத்துக்குடி.
அப்போ ஆதிச்சநல்லூர் இப்போ திருநெல்வேலி போட்டிருக்காங்க. இங்கே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்போ இது தப்பாயிருச்சு. ஓகேங்களா. ராபர்ட் புரூஸ்புட் என்பவர் ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினாரா? யார் நடத்தினது? ஜாகர் தான் நடத்திருப்பார் 1876. அப்போ இதுவும் தப்பாயிருச்சு. ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்கள் இரும்புலாய வேலும் வெண்கலத்தாலான சேவர் கொடியும் காண கிடைக்கிறது அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்தோம்னா இதில் என்ன ஆன்சர் சரி வந்து பார்த்தோம்னா, வெண்கலத்தாலான நம்ம பார்த்தோம், நம்ம வெண்கலத்தாலான அந்த பொருட்கள் என்னென்ன, ஆடு, எரும மாடு, செம்பரி ஆடு, இந்த மாதிரி பொருட்கள், புலி, காட்டு விலங்குன்னு பார்க்குறப்ப புலி, மிலா, இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போ வெண்கலத்தாலான பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. வெண்கலத்தாலான சேவர் கொடியும் கிடைச்சிருக்கு, வேலும் கிடைச்சது. அப்போ அதை ரிலேட் பண்ணி தான் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆதிச்சநல்லூர் பொன்னாலான வாய் மூடிகள் கிடைச்சிருக்கு. இதுவும் நம்ம பார்த்தோம். கம்பேருக்கு நான் சொன்னேன், ஆம்பாரா ஜாடி மூடிகள் வந்து வசவ சமுத்திரத்தில் கிடைச்சதா சொன்னோம் நம்ம. பொன்னாலான வாய் மூடிகள் எங்கே கிடைச்சது? ஆதிச்சநல்லூர் கிடைச்சு. அப்போ 3 நாள் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் 2 வந்து தப்பு. ஓகேங்களா. அடுத்து, எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியரில் முத்துச்சந்தையை கண்டுபிடித்தார்? பாண்டியர் முத்துச்சந்தையை கண்டுபிடிச்சவர் யாருன்னா கால்டுவெல் தான். பாண்டியரில் முத்துச்சந்தையை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு? கால்டுவெல். பாண்டியரில் முத்துச்சந்தையை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு? கால்டுவெல். அடுத்து, எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமபுரிக்கும் இடையில் கடல் வணிகத்தின் விரிவையும் வளத்தையும் உறுதி பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வணிக நிலையம் எங்க இருந்துச்சு? அரிக்கமேடு. நம்ம எல்லாத்தையுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அரிக்கமேடு வணிக நிலையத்தோடு இருந்திருக்கு. ரோமபுரியோட வணிக நிலையமே இருந்திருக்கு. அதனால அரிக்கமேடு ஆப்ஷன் நம்ம அடிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா. ஓகே. அடுத்து, பண்டைய கால தமிழர்களின் வணிக தொடர்பு பற்றி பின்வரும் கூற்றில் எது உண்மை? காவிரி பூம்பட்டினம் அனுராதாபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இது கரெக்டா? இலங்கையில் இருக்கிறது அனுராதாபுரம். அனுராதாபுரம் சொல்லி அங்கே போய் சிவன் கோயிலை கட்டிட்டு வரியா முதலாம் ராஜேந்திர சோழன். அங்கே போய் இலங்கையில் போய் படையெடுத்து வந்து அங்கே போய் சிவன் கோயில் அனுராதாபுரம் அதுக்கு பேர் வச்சுட்டு வருவாப்ல. தென்னிந்திய நெப்போலியன் யாரு? முதலாம் ராஜேந்திரன். அப்போ இது தப்பு. அல்லங்காடி நாலங்காடி என்ற 2 வகை சந்தைகள் இருந்துச்சு. அல்லங்காடி என்னது? இப்போ நம்ம தூங்கானார்னு மதுரையை சொல்றோம். இவங்க அப்போ சங்க காலத்தில் இருந்திருக்கு. அல் என்றால் இரவு. நம்ம இரவு நேர கடைகள் இருந்திருக்கு, பகல் நேர கடைகள் இருந்திருக்கு. அது அல்லங்காடி நாலங்காடி. அப்போ இது உண்மை. அடுத்து, பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். இது கரெக்டா? இது கரெக்ட். ஏன்னா நம்ம யாரை யவனர்கள் என்று அழைக்கிறோம்? ரோமானியர். அப்போ யவனர்களோட தமிழர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க. இது 2ம் கரெக்ட். அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் என்பது மயிலாடுதுறை. ஓகேங்களா. மயிலாடுதுறையில தான் இருக்கு. பூம்புகார் தான் சொல்றாங்க. அதை வந்து பூம்புணல் எதை குறிப்பிடுறோம் நம்ம? வைகை யாரு? பூம்புகார். அப்போ இது வந்து முதல் தப்பு. அப்போ கடைசி 2 கரெக்ட். ஓகே. அடுத்து, புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுக்கற்கள் கிடைச்சிருக்கு. நான் சொன்னேன் புதுக்கோட்டை பொற்பனை கோட்டை, வெம்பக்கோட்டைன்றது விருதுநகர். இது கரெக்ட். அரிக்கைமேடு என்ற இடம் சங்ககால துறைமுக பட்டினமா இருந்துச்சா? ஆமா, இருந்துச்சு. ஓகேங்களா. ஏன்னா சோழரோட துறைமுகமா இருந்திருக்குது. சோழரோட வந்து பார்த்தோன்னா அழகன்குளம், முசிறி, தொண்டி இவங்களோட வணிக துறைமுகத்தில் தொடர்பு வச்சிருந்திருக்காங்க. இந்திய கருவூல மற்றும் புதையல் சட்டம் நான் சொன்னேன். பெரியாருக்கு பிறந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி 1879 பெரியார் பிறகுறா, அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி 1878. இதுவும் கரெக்ட். ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டலங்களில் சேர்ந்து காணப்படுகிறது. இது தப்பு. ஏன்னா நான் என்ன சொன்னேன், ரோமானிய நாணயங்கள் திருநெல்வேலியில் கிடைக்கல. அப்போ எங்கே கிடைச்சிச்சு? கரூர், கோவை அதிகமாக கிடைச்சிச்சு. அழகன் குளத்துலையும் கிடைச்சிச்சு, மதுரையிலையும் கிடைச்சிச்சு. திருநெல்வேலியில் கிடைக்கல. பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது இது. அப்படியே அந்த கொஸ்டின் கேட்குறாங்க நமக்கு. ஓகேங்களா. அடுத்து, பின்வரும் அரிக்கைமேடு அகழாய்வினை மேற்கொண்டவர் யார்? யாரு? மாட்டிமல் வீரர். 1940-44 காலகட்டங்களில் புதுச்சேரியில் அரியாங்குப்பம்ன்ற இடத்துல பண்ணியிருப்பாப்ல. ரோமானிய வணிக நிலையம் இருந்துச்சு. ஓகேங்களா. அப்போ யாரு? மாட்டிமல் வீரர். இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து எந்த இணை தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இளஞ்சேட் சென்னி சேரன் செங்குட்டுவனா? கிடையாது. ஏன்னா இளஞ்சேட் சென்னின்றது கரிகால சோழனோட அப்பா பேர். ஓகேங்களா. சேரன் செங்குட்டுவனோட அப்பா பேர் என்னது? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இது தப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ இளஞ்சேட் சென்னின்றது கரிகால சோழனோட அப்பா பேர். ஓகேங்களா. அது தப்பு. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு. நான் சொன்னேன் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் காணப்படுகிறது. மாங்குளம், அரச்சலூர், ஜம்பை, கொங்கர் புளியங்குளம், ஆனைமலை. ஓகேங்களா. இது அரச்சலூர்ன்றது தமிழ் இசை கல்வெட்டாகவும் இருக்கு. ஓகேங்களா. மாங்குளம்ன்றது தமிழ் பிராமி கல்வெட்டாகவும் இருக்கு. இது கரெக்ட். உருத்திரங்கண்ணனார், பட்டினப்பாலை. 10 பாட்டில் 2 நூல் எதிர்ப்பாப்பில் உருத்திரங்கண்ணனார். பெருமாநாட்டுப்படை, பட்டினப்பாலை. ஓகேங்களா. இது கரெக்ட். வேளிர் குல சிற்றரசர் திதியன். ஓகேங்களா. இது கரெக்ட். அப்பண்டா வந்து இது தப்பு. இளஞ்சேட் சென்னி தான் தப்பு. ஏன்னா இந்த இளஞ்சேட் சென்னின்றது யாரை குறிப்பிடுறது? கரிகாலச்சனோட அப்பா பேரை குறிப்பிடுது. இது தப்பு. ஓகேங்களா. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய கால அகல் வைப்பகம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பழைய கற்காலம் இருக்கிற எங்க என்ன ரொம்ப ரோல் ஆகுது. சரி, திருவள்ளூர் பார்த்தோம்னா சென்னையில் பக்கத்தில் இருக்கு. திருவள்ளூர் பூண்டிக்கு அருகே இருக்கிறதா அத்திரம்பாக்கம். அதை சொல்றாங்க. வரலாற்றுக்கு முந்தைய அகல் வைப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம். நடுக்கற்கள் அகல் வைப்பகம் தருமபுரி பெரும்பாலை அங்கே ஒன்று இருக்கு.
ஓகேங்களா. நடுக்கற்கள் அகல் வைப்பகம் தருமபுரி. ஆழ்கடல் ஆய்வு தொல்லியல் வைப்பகம். நம்ம இந்த ஆழ்கடல் வந்து பார்த்தோம்னா கோவா கடல் வைப்பகமும் ஒன்று பண்ணாங்க. அதே மாதிரி இவனும் பண்றான். பூம்புகார் மயிலாடுதுறையிலையும் ஸ்டார்ட் பண்றாங்க தொல்லியல் அகல் வைப்பகத்தை பொறுத்த வரைக்கும். மயிலாடுதுறை இப்போ தனி மாவட்டமாகவே ஆயிடுச்சு. நாட்டுப்புற கலை அகல் வைப்பகம் குற்றாலம் தென்காசி. குற்றாலம்ன்றது வட்டெழுத்து. குற்றாலம் 13ஆம் நூற்றாண்டு. குற்றாலம் வட்டெழுத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென்காசி ஓகேங்களா. தென்காசி திருமலாபுரமும் வரும். நாட்டுப்புற கலை அகல் வைப்பகம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் அகல் வைப்பகத்தில் அடுத்து ரொம்ப முக்கியமானது கீழடி அருங்காட்சியகம். கீழடி அருங்காட்சியகத்தை பொறுத்த வரைக்கும் கொந்தகையில் உலகத்தரம் வாய்ந்த கொந்தகை கிராமத்தில் உலகத்தரம் வாய்ந்த கீழடி அருங்காட்சியகம் 2 ஏக்கர் பரப்பளவு மொத்தம். இது நான் ஞாபகம் வச்சுக்கிறோம். 2 ஏக்கர் பரப்பளவு 31,000 சதுர அடி. கிட்டத்தட்ட 18.42 கோடி செலவு கட்டப்பட்டு 5/3/2023 திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 முக்கிய தொகுதி இருக்கு. வைகை மற்றும் கீழடி பத்தி, வேளாண்மை மற்றும் நீர் மேலாண்மை, களம் சைக்கோ ஓகேங்களா. களம் சைக்கோ அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம களம் சைக்கோன்னு ஒரு நூல் குறிப்பிடும். களம் சை கார் அப்படின்னு சொல்லி 8 தொகை நூல் ஒரு நூல் குறிப்பிடும். ஏன்னா களம்ன்றது கப்பலை குறிப்பிடும். இந்த மாதிரி கப்பல் வணிகம் பண்ணதா குறிப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அணிகலன்கள் என்னது அடைப்பும் அணிகலன்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடல்வழி வணிகம், ஆடையும் அணிகலன்களும், கடல்வழி வணிகம், வாழ்வும் வளமும். இந்த மாதிரி ஒரு 6 தொகுதிகளா பிரிச்சிருக்காங்க. கேட்பாங்க. கீழடி அருங்காட்சியகம் 2 ஏக்கர் பரப்பளவு கிட்டத்தட்ட 31,000 சதுர அடி. 2023 தொடங்கியிருக்காங்க. 6 தொகுதியில் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இவருக்கு வெப்சைட்டும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. www.keeladimuseum.tamilnadu.gov.in ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இது வந்து 2025 ஜனவரி 23 தொடங்கியிருக்காங்க. திறந்து வச்சப்பட்டதா சொல்றாங்க. இந்த வெப்சைட் திறக்கப்பட்டது ஓகேங்களா. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் சிவகங்கை இதுல இருக்கு. இதே மாதிரி எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீனாவில் வந்து டெரகோட்டா வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. ஜப்பான்ல நாரா திறந்தவெளி அருங்காட்சியகம் ஒன்று இருக்கு. சிந்து சமவெளி நாகரிக அருங்காட்சியகங்கள் அப்படின்னு சொல்லி தோளவிரா லோதல் ஆகிய இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா தோளவிராலையும் லோத்தல்லையும் சிந்துவெளி சமவெளிய நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. லோத்தல் நமக்கு தெரியும். 1964 ராவ் சார் அவர் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து அதே மாதிரி பேஸ்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் எந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாரு சார்? ராவ் 1964 பண்ணியிருப்பாரு. நம்ம பார்த்தோம். ஓகே சரி. அடுத்து வந்து பார்த்தோம்னா பொருணை அருங்காட்சியகத்தை பொறுத்த வரைக்கும் முடிச்சிருவோம். இதை முடிச்சிட்டோம்னா இந்த இது கொஞ்சம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி. முதலமைச்சர் வந்து 9/9/2021 சட்டப்பேரவையில் அறிவிச்சபடி ரொம்ப முக்கியமானது சிவகலை, கொற்கை, ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களில் கிடைச்ச தொல்பொருட்களை காட்சிப்படுத்தும் விளக்கிற பொருணை அருங்காட்சியகத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் பொருணை அருங்காட்சியகம் வந்து சிவகலை, கொற்கை, ஆதிச்சநல்லூர் இது 3மே வச்சு காட்சிப்படுத்துற மாதிரி. இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற மாதிரி எங்கே இருக்கு அப்படின்னா தோளவிராலையும் இன்னொன்று சொன்னேன் லோத்தல்லையும் இருக்குன்னு சொன்னது. வாரியர்ஸ்ன்றாப்ல டெரகோட்டா சீனால இருக்கு. ஜப்பான்ல நாரான்றாங்க. இதே மாதிரி வந்து நம்ம இதுல என்ன பண்றாங்க சிவகலை, கொற்கை, ஆல்சோ 3மே சேர்த்து வச்சு பயன்படுத்துறாங்க. 10 ஏக்கர் பரப்பளவு 55,500 சதுர அடியில் இது பண்ணியிருக்காங்க. 2022 வந்து 33 கோடி ரூபாய் ஒப்பளிப்பு வழங்கியிருக்காங்க. இந்த பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி ரொம்ப முக்கியமானது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர். இது ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திரன் 2ஆம் தலைநகராக விளங்கிய இடம். அதுலயும் வந்துச்சு. இப்ப மேற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சியின் கீழ் நடைபெற்ற போர், படையெடுப்புகள், அரசியல் உறவுகள், அவனோட பிறகு சீனாவோட நிறைய வணிக உறவு பண்ணியிருப்பான். ஆக்சுவலி கலப்பு திருமணத்தை அப்பயே கலப்பு திருமணம் மாதிரி பிறந்தவர் தான் அந்த ஆளா இருப்பாப்ல. முதலாம் குலோத்துங்க சோழன் அடுத்து வருவார். முதலாம் குலோத்துங்க சோழன் கலப்பு திருமணம் மாதிரி தான் வந்திருப்பாப்ல. சரி, அது வேணா இப்ப அதுக்குள்ள நம்ம வர்றப்ப வருவோம். இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா நாவாய் அருங்காட்சியகம் மண்டபம் கிராமத்துல வந்து பார்த்தோம்னா மண்டபம் ராமநாதபுரத்தில் மண்டபம் இருக்குல்ல, மண்டபம் சொல்லுவாங்க. ராமநாதபுரம் அழகன்குளம் அகலாவில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை உள்ளடக்கிய அருங்காட்சியகமாக 20,000 சதுரடியில் உருவாக்கப்படுகிறது. தவிர்த்து நாவாய் அருங்காட்சியகம் சொல்லி மண்டபத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அழகன்குளம் அகலாவில் கண்டெடுக்கப்பட்ட எப்படி சிவகலை, கொற்கை அந்த 3மே சேர்த்து வச்சு பண்ண மாதிரி இவங்க பண்றாங்க நாவாய் அருங்காட்சியகம் சொல்லி. ஓகேங்களா? எங்க இருக்கு? ராமநாதபுரம் அழகன்குளத்தில். இந்த கேள்வி பொறுத்து வைப்பாங்க. நாவாய் அருங்காட்சியகம் எங்க இருக்கு? அழகன்குளம். ராமநாதபுரம். நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு. நமக்கு தெரியும் நொய்யல் ஆற்றங்கரை என்னது கொடுமணம், அதை வச்சு அடிச்சிடலாம் ஈரோடு. அது தவிர்த்து மதுரை திருமல நாயக்கர் மகாலை பொறுத்த வரைக்கும் மத்திய பண்பாட்டு அமைச்சக அருங்காட்சியகமும் மானிய திட்டத்தின் கீழே வந்து 80/20 அந்த பர்சன்டேஜ்ல கிட்டத்தட்ட 661.76 லட்சம் அவங்களும், நம்ம தமிழ்நாடு வந்து 65.44 லட்சம் போட்டு மத்திய பண்பாட்டு அமைச்சகத்துல இந்த அருங்காட்சியகத்தை திருமலை நாகர் அகல் வைப்பகத்தை பண்றாங்க. இப்ப 15 இருக்குல்ல அகல் வைப்பகம், அது ரொம்ப முக்கியமானது. இப்ப சமீபத்தில் பண்ண மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அகல் வைப்பகங்களை மேம்படுத்துதலை பொறுத்த வரைக்கும் பூண்டி அகல் வைப்பகம் நமக்கு தெரியும். பூண்டினாலே திருவள்ளூர், அத்திரம்பக்கம். அங்க வரலாற்றுக்கு முந்தைய காலம் அகல் வைக்கப்பட்ட அதான் பழங்கற்காலம். நமக்கு அத்திரம்பக்கம்னா பழைய கற்காலம், அந்த சுரக்கா வடிவம் கற்காது. அதனாலதான் அது பழைய கற்கருவின் தொழிலகம் சொல்றோம். நம்ம பார்த்தோம். நம்ம குற்றாலம் அகல் வைப்பகம் தென்காசி நாட்டுப்புற கலைகள் மற்றும் பழங்குடியினர் அகல் வைப்பகம் சொல்லியிருக்கு.
அதுக்கப்புறம் தருமபுரி அகல் வைப்பகம், அதியமான் கோட்டை. இப்போ கூட ஒரு பிரச்சனை கூட வந்துகிட்டு இருக்கு. அந்த வளைவுல வந்து அதியமான் பேரை வைக்கணும்னு சொல்லி நியூஸ் கூட பெருசா போய்கிட்டு இருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. தருமபுரி அகல் வைப்பகம் வந்து அதியமான் கோட்டை 21.04, அதாவது 0.21.04 நிலப்பரப்பில் நடுக்கற்கள் அகல் வைப்பகம் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பூண்டி, குற்றாலம், இது ரொம்ப முக்கியம். அகல் வைப்பகங்களை மேம்படுத்துறது எங்கெங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து கல்வெட்டியல். இப்போ கல்வெட்டுகள்ன்ற ஒரு இதழ் கூட வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். 2019ஆம் நிதியாண்டில் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து கல்வெட்டுகளை படித்து நூலாக வெளியிடும் பணி, இதுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி பண்றாங்க. ஓகேங்களா? இது 5 ஆண்டு காலத்துக்கு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு முதல் இது பணியில வந்து விரைவுபடுத்திருக்காங்க. 3.5 கோடி ரூபாய், 3.50 கோடி ரூபாய் இது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக நிறுவனம் தொல்லியல் துறையின் தலைமை அலுவலகத்தில் 1974ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. நம்ம அப்ப பார்த்தோம் பழங்கால நினைவுப் பொருட்கள் சட்டம் 1966, ஒரு 2 வருஷம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். தொல்லியல் துறையின் தலைமை அலுவலகத்தில் 1974ஆம் ஆண்டு முதல் இந்த தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து பார்த்தோம்னா தொல்லியல் துறையில தான் 1974ல இருந்து இயங்கி வந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக நிறுவனம் பேர் மாற்றம் செய்யப்பட்டாங்க. இதுக்குன்னு தனியாவே ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் 6000 ரூபாய் மாதம் பயில்ற மாணவர்களுக்கு இது பண்றாங்க, ஊக்கத்தொகை மாதிரி பயிலும் தொகைக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள பாறை ஓவியங்கள், நம்ம பாறை ஓவியம் அந்த ஒரு பிள்ளை நின்றுகிட்டு இருக்க மாதிரியும் கூட வந்து இந்த கொக்கு மாடெல்லாம் நிற்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? அது தவிர்த்து என்னென்ன பாறை ஓவியங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 2 வகையான பாறை ஓவியங்கள் இருக்கு. ஒன்று வண்ணங்களால் வரையப்பட்ட பாறை ஓவியம், இன்னொன்று வந்து என்னது பாறையால் செதுக்கப்பட்ட பாறை கீறல்கள். இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. தமிழ்நாட்டில் எத்தனை வகையான நம்ம குறுந்தொகையும் பரிபாடல்னு சொல்லணும். நம்ம பழைய சமச்சீர் புத்தகத்தில் பார்த்திருப்பாங்க. எழுத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஓவியமாக தான் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சீனாவிலும் அப்படிதான் பண்ணாங்க. பழைய சமச்சீர் புத்தகம் 7வது புத்தகத்தில் இருக்கு. கோட்டை ஓவியம் அப்படி நிறைய புத்தகங்கள், ஒரு சீலை, திரைச்சீலை அப்படி நிறைய வரும். ஓகேங்களா? மணிமேகலையும் கூட குறிப்பிடும். திரைச்சீலை அப்படி மணிமேகலை, நெடுநல்வாடை, அந்த நூல்கள்லாம் வரும். தமிழ்நாட்டில் எத்தனை வகையான 2 வகையான பாறை ஓவியங்களை பத்தி சொல்றாங்க. வண்ணங்களால் வரையப்பட்ட பாறை ஓவியம், பாறையில் செதுக்கப்பட்ட பாறை கீறல்கள், வேட்டையாடுதல், உணவு பழக்க வழக்கம், கால்நடை வளர்ப்பு, குழு நடனம், குதிரை சவாரி போன்றவற்றையும் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து வார்த்தையா இருக்கும், ஆனால் அப்படியே கூட்டல் வைக்க வாய்ப்பு இருக்கு. பண்டைய வாழ்வியலின் பல்வேறு அம்சங்களை விளக்கும் வகையான பாறை ஓவியங்கள் இருக்கு. இந்த கரிக்கியூர் அப்படின்றது வந்து நீலகிரியில இருக்கு. சிறுமலை இந்த பார்த்த நம்ம கீழ்கண்டவற்றில் பாறை ஓவியங்கள் காணப்படும். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இதை கேள்வி அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்கு. கரிக்கியூர்ன்றது எங்க இருக்கு? பாறை ஓவியம் நீலகிரி. சிறுமலை திண்டுக்கல், உசிலம்பட்டி மதுரை. சிவப்பு மற்றும் வெள்ளை, இது மாதிரி வித்தியாசமா இருக்கு. சிவப்பு மற்றும் வெள்ளையில இருக்கு இந்த இதோட வண்ணம். எப்பவுமே சிவப்பு கருப்பு தான் பார்ப்போம் நம்ம. தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் ஆவணப்படுத்தும் திட்டம். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தமிழ் எழுத்துக்கள் நம்ம பொறிக்கப்பட்ட ஒரு ஆவண திட்டம் கொண்டு வரும் சொல்லி ஈராண்டு திட்டமாக 2022ல 77 லட்ச ரூபாய் நிதி உதவி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. கீறல் மற்றும் குறியீடுகளை சிந்துவெளி முத்திரைகளாக ஒப்பிட்டு, சிந்துவெளியில் இருக்க மாதிரி ஒப்பிட்டு 2க்கும் இடையிலான ஒற்றுமைகளையும் நெருங்கிய பண்பாட்டு கூறுகளையும் புரிந்து கொள்வதற்காக இந்த திட்டத்தை 2022ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேள்வி கேட்கலாம். தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் ஆவணப்படுத்தும் திட்டம். இதுல கிட்டத்தட்ட 1000-1500 கொஸ்டின் எடுக்கலாம் போல. அவ்வளவு டேட்டாவா தான் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் விடமாட்டான் போலியாவே மனசுல ஓடுதா? இந்த முடிச்சிடுறேன். இந்த முடிச்சிட்டோம்னா அடுத்து நீங்க படிக்கிறது மட்டுமா தான் இருக்கும். ஓகே, ஆவணப்படுத்தும் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை மற்றும் வரலாற்று வரைபடம். 15 லட்சம் ஆண்டுகள் முதல் 1600 வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேங்களா? 15 ஆண்டு முதல் 1600 வரைக்கும் இருந்திருக்கு. தொல்பழங்காலம் முதல் விஜயநகரம் காலம் வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கேள்வி கேட்கலாம்ப்பா. ஓகேங்களா? இது எப்படி கேட்கலாம்ன்ற மாதிரி பார்ப்போம். தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் வரைபடம் அப்படின்றது வந்து 15 லட்சம் ஆண்டுகள் இருந்து 1600 விஜயநகர பேரரசு வரைக்கும். விஜயநகர பேரரசு தோற்றுச்சோர் யாருப்பா? 1336ல ஹரிஹர புக்கர். 1347ல பாமணி பேரரசு தோற்றுச்சோர் யாரு? ஹாசன் கங்கு பாமினி. வெரி குட். அலவுன்சா வெரி குட். அரசினர் கீழ்திசை சுவடிகள் நூலகம் மற்றும் ஆய்வு மையம் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நிலையத்தில் வந்து கிட்டத்தட்ட 1869 காந்தி பிறப்பு சுயஸ் கால திறப்பு. சேம் அதே இதையும் வச்சுக்கோங்க. என்னது? சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்தியாவின் முதல் சர்வேயர் யாரு? காலின் மெக்கன்சி. ஆனா வந்து உலகளந்த சோழன் சொல்றோம் நம்ம. யார? முதலாம் ராஜராஜ சோழன். முத அவன் தான் நம்ம இதுல இந்தியாவுக்குள்ள வந்து உலகளந்த சோழன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெருமாளர உலகளந்த சோழன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா சர்வேயர் வந்து யாரு அப்படின்னா காலின் மெக்கன்சி. ஸ்காட்லாந்து நாட்டுக்காரரு. இவர் வந்து லேடன் மற்றும் பிரவுன் இவங்கெல்லாம் சேர்ந்து தொகுத்து ஓலை மற்றும் இந்த தாட்சுவடிகள் இந்த நூலகத்தின் தோற்றத்துக்கு காரணமாக அமைஞ்சவங்க இவங்க தான். கிட்டத்தட்ட 72,742 அரிய ஓலைச்சுவடிகள் கையெழுத்து பிரதிகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறதா இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல. கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட மேற்கோள் நூல்களும் பயன்பாட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட 21 லட்சம் ஓலைச்சுவடிகள் பக்கங்கள் மின்பதிக்காக பண்ணியிருக்காங்க. அதில் 3500 ஓலைச்சுவடிகள் நம்ம கட்டுக்குள்ளதான் இருக்குன்னு இருக்காங்க. 5 லட்சமா
5 லட்சம் பக்கங்கள் துறையின் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. சும்மா தெரிஞ்சுக்கங்க தகவல், சொல்ல முடியாது, கூட்டல் கூட வைக்கலாம். மாநில சுவடி குழுமம், அரசின கீழ்திசை சுவடி நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தில் ஒரு தனித்துவமான சுவடி மையம் தொடங்கப்பட்டிருக்கு. எல்லாமே தகவலாக தான் இருக்கு, வேற வழி இல்லாம. ஓலைச்சுவடிகளை அடையாளம் காணவும் பாதுகாக்கவும் மற்றும் முறையாக மின்பதிவாக்கம் செய்யவும் உதவுகிறது. அடுத்து சுவடிகள் ஆதார மையம். சுவடிகள் ஆதார மையத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய பண்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்குது இது சுவடிகள் ஆதார மையம். இந்தியாவில் உள்ள அனைத்து ஓலைச்சுவடிகளையும் விவரங்களையும் திரட்ட திட்டமிட்டுள்ளது. யார் ஓலைச்சுவடி தேடி தேடி ஒருத்தவர் வந்து தொகுத்து கொடுத்துருப்பாரு நமக்கு 10 பாட்டு 8 தொகுதி தமிழ் தாத்தா யாரு? உத்தமாதன வேங்கட சாமிநாதன். ஓகேங்களா? அவரோட நூலகம் எந்த ஆண்டுப்பா? அது 42 2006 அஞ்சல் தலையா அவருக்கு. ஓகே சரி. ஆனால் சுவடி தேடும் சாமியார்னு சொல்லுவாங்க வீரமா முனிவரை வந்து சுவடி தேடும் சாமியார். ஆனால் தமிழ் பதிப்புலகின் தந்தை அப்படின்னா சி.வே. தாமோதரம் பிள்ளை. ஓகேங்களா? இவர் வந்து தமிழ் பதிப்புலகின் இவரையும் ஒன்று சொல்லுவாங்க, யார? உவேசாவையும். தமிழ் பதிப்புலக இவரும் பதிப்பு சும்மா தான் சொல்லுவார். வேந்தர், வெரி குட். தமிழ் பதிப்புலகின் வேந்தர் வந்து யாரு? உவேசா. அதான் வேவேன்னு வருதா? வே. தமிழ் பதிப்புலகின் வேந்தர்னா உவேசா. தமிழ் பதிப்புலகின் தந்தைனா சி.வே. தாமோதரம் பிள்ளை. அந்த சி.வே. தாமோதரம் பிள்ளை பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று அழைச்சிருப்பார். சரி. மத்திய பண்பாட்டு அமைச்சகத்தின் கீழே இயங்கும் தேசிய சுவடி குழுமமும் இந்தியாவில் உள்ள அனைத்து ஓலைச்சுவடிகள் விவரங்கள் திரட்ட திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தின் சுவடிகள் வள ஆதார மையமாக அரசின கீழ்திசை சுவடிகள் நூலகம் மற்றும் ஆய்வு மையம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செயல்பாடுகள் அவ்வளவு முடிய போதுப்பா, முடிஞ்சுவாங்க. முக்கிய செயல்பாடு 2024 என்னென்ன பண்ணிருக்கு கவர்மெண்ட் அரசு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையை பொறுத்த வரைக்கும் ரோஜா முத்தியா ஆராய்ச்சி கழக நூலகம் இணைந்து சர் ஜான் மார்ஷல் அவர்களின் நினைவாக சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நினைவு கருத்தரங்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சர் ஜான் மார்ஷல் தான் 1920 வாக்கிலே சிந்து சமயத்தில் முகமது இது பண்ணியிருப்பாரு, ஜெனரல் டைரக்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 2025 முதலமைச்சர் அவர்களா வந்து சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு கருத்தரங்கு அப்படின்னு நடத்தியிருக்காங்க. சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் என்ற தலைப்பில் ஒரு ஆங்கில நூலும் தமிழ் நூலும் வெளியிடப்பட்டது. எப்படி திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் என்ன நூல்? இங்கிலீஷ். தமிழ் எழுதினவர் கா கோவிந்தன் காரத்தினம். அதே மாதிரி இதுல இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. எழுதினவங்க பேர் நான் பார்த்து சொல்றேன். இந்த நூல் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. 2025 ஜனவரி 23 சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல சிவகங்கை மாவட்டம் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அடிக்கல் நாட்டுகளை அங்கிருந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? வலைத்தளம் தொடங்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும் வலைத்தளம். இரும்பின் தொன்மை என்ற நூலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இரும்பு தான் நம்ம இரும்பின் பொருட்கள் தமிழ் நிலப்பரப்பில் தோன்றியது என்ற ஆய்வினை உலகிற்கு அறிவிச்சிருக்காங்க. சிஎம் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அடுத்து வந்து தூத்துக்குடி, நமக்கு தெரியும் தூத்துக்குடி, சிவகலை, கிருஷ்ணகிரி, மயிலாடும்பாறை, திருவண்ணாமலை, கீழ்நமண்டி தமிழ்நாடு தொல்லியல் துறை அகழாய்வு செய்து இரும்பு பொருட்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே உள்ள அத்திரம்பாக்கத்தில் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம புலம்பெயர் தமிழர்களையும் அவரோட சந்ததியினரையும் ஒன்று சேர்க்கும் பொருட்டு வேர்களை தேடி பண்பாட்டு சுற்றுலா அப்படின்னு சொல்லி 11/1/2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புலம்பெயர் தமிழர்களுக்காண்டி குழந்தைகள் மற்றும் இளமானவர்கள் இதுல இது பண்ணியிருக்காங்க. ஓகே, புலம்பெயர் தமிழர்கள் தினம் வந்து ஜனவரி 12 சமீபத்தில் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். பயனுள்ள வகையில் இருந்ததா? அப்படிதான் யார் கேட்டாலும் சொல்லணும். ஓகே, இந்த இன்னமும் இருக்கு. இது தமிழ் சொசைட்டி சார்ந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கணும்னா அதுக்கான உங்கள் ஃபீட்பேக்கையும் கொடுங்க. இல்லை அடுத்த கிளாஸ் பாலிட்டி இது பண்ணலான்னு பார்க்கணும்னா நம்ம உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லிடுங்க. நன்றிப்பா, நன்றி.